இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் சிங்காசனத்தில் வீற்றுக்கொண்டு நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் நம்முடைய இரக்கங்களின் தேவனாய் அவர் இருக்கிறார். உபாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 33:3. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினாலே போதனை அடைவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். நம்முடைய தேவன் நம்மில் அன்பு கூறுகிறார். நம்மை அவர் நேசிக்கிறார். அவர் நம்மை சிநேகிக்கிறார். இந்த சிநேகிக்கிறது என்பதுனா என்ன அர்த்தம்? அன்பு கூறுவது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய நினைவுல நம்மை வைத்து நமக்கு நன்மைகளை மட்டுமே யோசித்து நம்முடைய நன்மைகளை மாத்திரமே விரும்புகிற, தீமை நமக்கு வரக்கூடாது என்கின்ற அந்த பாரம் உடையதுதான் அன்பு. அன்பு என்பது அவருடைய நினைவுல நம்மை வைத்திருப்பது. ஒருத்தருடைய நம்மெல்லாம் இன்னைக்கு குடும்பத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த குடும்பம் தான் அன்பு. இந்த அன்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருவருக்காக உன்னுடைய நினைவுல நான் இருக்கிறேன். கணவனுடைய நினைவுல மனைவி, மனைவியுடைய நினைவுல கணவன், அப்பா அம்மாவுடைய நினைவுல பிள்ளைகள். இந்த நினைவுல வைத்து நன்மையை மட்டுமே யோசிக்கணும். நன்மையை மட்டுமே யோசிப்பதும், தீமை அணுகாதபடிக்கு பாதுகாத்து கொண்டிருப்பதும், தீமை வந்துடக்கூடாது என்று யோசிப்பதும் மட்டுமே அன்பு. அன்பு என்பது ஜீவனிலே கலந்தது, அது நினைவிலே கலந்தது. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், மெய்யாகவே, நல்லா கவனிங்க, அவர் ஜனங்களை நேசிக்கிறார். ஜனம் என்பது முழு இஸ்ரவேல் ஜனங்கள். அதுல தனித்தனியே பேரான அந்த பெயரை அவர் அறிந்திருக்கிறார். உன் பெயர் சொல்லி நான் உன்னை அழைத்தேன், நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்போ இந்த ஜனங்கள் என்பது தனித்தனியே பேராக கர்த்தர் அழைத்து அறிந்திருக்கிறார். அவருடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் மோசே சொன்னார், உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை உனக்கு கிறுக்கி போடும், உம்முடைய ஜனங்களுடைய பெயரை கிறுக்கி போட வேண்டாம் என்று சொல்லி. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, நான் எம்மாத்திரம் அவர் என்னில் அன்பு கூறுவதற்கு. எல்லா கரகத்தின் சொல்லாமா? அன்பான தேவ ஜனமே, அவர் உன்னை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உன்னை சிநேகிக்கிறார். இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். மனிதர்கள் எல்லாரும் சில வேளைகளிலே, நம்ம எல்லாரும் உறவுகளை தான் இருக்கிறோம். மாம்சத்தில் இருக்கிறான் மனுஷன், பலவீனத்தில் இருக்கிறான், தேவையோடு இருக்கிறான். அநேக நேரங்களிலே நம்முடைய குடும்பத்துல பயங்கரமான கசப்புகள்லாம் இருக்கும். எத்தனை பேர் அந்த கசப்பு அனுபவிச்சதுன்னு தெரியல. மனைவி மேல, கணவன் மேல, அப்பா அம்மா பிள்ளைங்க மேல பயங்கரமான கசப்புகள்லாம் இருக்கும். ஆனால் என் கர்த்தர், என் தேவன், நம்முடைய தேவன், அவர் என்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அவர் மாறாதவர். அவர் நேசம் மாறாது, அவருடைய அன்பு மாறாது. அவர் எப்பொழுதுமே உன்னுடைய நினைவுதான். இந்த அன்பு என்பது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறார் என்பது என் நினைவுல நான் உன்னை நினைச்சிட்டேன். ஒரு மனுஷனை கர்த்தர் நினைக்கிறார் என்றால் அதை விட ஒரு பெரிய பாக்கியம் அந்த மனுஷனுக்கு வேற என்னவாக இருக்க முடியும்? ஆமெனா? அவர் தம்முடைய ஜனங்களை அவர் நேசிக்கிறார். அவர் நினைவுல கொண்டு வருகிறார். அந்த நினைவுதான் பயங்கர மகிமையானது. எனக்கு ஒரு பயங்கர ஆச்சரியம் என்னன்னா, ஆண்டவரே, நீர் மனுஷனை நினைப்பதற்கும் அவனை எண்ணுவதற்கும் அவன் எம்மாத்திரம், அவன் மாயைத்தானே ஆண்டவரே, ஒரு மாயத்தானே. நீர் நித்தியரா இருக்கிறீர், நீர் நித்தியமானவர், நீர் அதரிசனமானவர். 144 சங்கீதம் 3 வசனத்தை வாசிங்களேன். அவர் நம்மளை எவ்வளவாய் அன்பு கூறுகிறார் பாருங்களேன். இந்த வசனத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுதான் நம்முடைய நினைவுக்கு வருகிறது. வாசிங்கத. கர்த்தாவே, கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும், மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும், மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும், மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவன் எம்மாத்திரம். ஆண்டவரே, நல்லா கவனிங்க, அவன் எம்மாத்திரம். கர்த்தாவே, அவனை நினைக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். நம்மை அவருடைய நினைவலை வைப்பதற்கு, நம்மை அன்பு கூறுவதற்கு நான் எம்மாத்திரம். ஆனால் கர்த்தர் நம்மை அன்பு கூறுகிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லாமா? அவருடைய நினைவுல நம்மை வைக்கிறார். அவர் நம்மை நினைக்கிறார். கர்த்தர் ஒரு மனுஷனை நினைச்சிட்ட பிற்பாடு, நல்லா கவனிங்க, கர்த்தர் ஒரு மனுஷனை நினைச்சிட்ட பிற்பாடு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில என்னென்னைக்குமே ஆசீர்வாதமும் சந்தோஷமும் சமாதானமும் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஏன்னா கர்த்தரை மீறி உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். நிறைய வேலைகளில நாமெல்லாம் சோர்ந்து போகிறது உண்டு.
ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ? அவர் எப்படி மறப்பார்? இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. அவர் உன்மேல பிரியம் வைத்திருக்கிறார். அவர் உன்னை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 115ஆம் சங்கீதம் இது நல்லா ஃபேமஸா நமக்கு நல்லாவே தெரியும். அவர் நம்மை நினைத்திருக்கிற இந்த நினைவுதான் அன்பு. 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இந்த நினைவுதான் அன்பு. உனக்கு நன்மைகளை மட்டுமே யோசிக்கிறவர். பாருங்க, நல்ல கவனிங்க. இந்த நேசம், இந்த அன்பு என்பது நீயாக நான் வாழ்வது, நீயாக நான் வாழ்வது, உன் நினைவாகவே நான் வாழ்வது. உனக்கு எது நன்மை, உனக்கு எது பிரியம், உனக்கு எது தேவையானது, உன் மனசை எது குளிர்ச்சியாக்கும், உன் மனசை எது சந்தோஷப்படுத்தும், உன் மனசுக்கு எது சமாதானத்தை கொடுக்கும் என்பதை யோசிப்பதுதான் அன்பு. நம்முடைய கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவருடைய நினைவுல சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நினைத்தார், எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் விட அவருடைய நினைவுல கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க? ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் வந்து சொல்ல முடியும்? தம்முடைய ஜனங்களை அவர் நேசிக்கிறார் என்றால் தனித்தனி அவர் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். வாசிங்க 43வது அதிகாரம் ஏசாயா புத்தகம் 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? நீ என்னுடையவன். உன் பேரை கர்த்தருக்கு தெரியும். அதாங்க அன்பு. உன்னை நினைவுல வைத்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு சபைக்கு வெளியே இருக்கிறாங்க. எத்தனையோ ஜனங்கள் சபைக்கு உள்ள வந்துட்டு காணாம போயிட்டுக்கிறாங்க. ஆனால் நீ சபையில உட்கார்ந்திருக்கிற, நீ சபையில உட்கார்ந்து இந்த போதகத்தை நீ கேட்கிற, கர்த்தர் பேசுகிற இந்த போதகத்தை நீ கேட்கிற அப்படின்னா கர்த்தருடைய அன்பு உன் மேல இருக்கு. தைரியமா இரு. அவர் நினைவு முழுக்க நன்மைக்கானவைகள் மட்டுமே. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அப்போ தேவன் தம்முடைய நினைவுல வைத்திருக்கிறார். கர்த்தருடைய அன்பு உன் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய நேசம் என் மேல் இருக்கிறது. அவருடைய நினைவில் தான் நான் இருக்கிறேன். என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். என்னை அவர் மீட்டு கொண்டார். என்னை அவருடைய நினைவில் வைத்திருக்கிறார். என்னை சிருஷ்டித்தவர், என்னை உருவாக்கின கர்த்தர். அப்போ இதை நான் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், உனக்கு போதகத்தின் மேல ஒரு தாகம் வந்துடும். அவர் அன்பு கூர்ந்தார் இல்லையா? அதற்கு பிரதிபலனாக கர்த்தர் மேல உனக்கு ஒரு அன்பு வந்துடும். நீ என்ன செய்வோம்னா, கர்த்தருடைய போதகத்தின் மேல வேதம் வாசிப்பது என்பது உன்னுடைய பர்சனல். வேதம் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையின் மேல உனக்கு ஒரு ஈர்ப்பு வந்துடும். தேவன் மேல ஒரு தாகமும் தவிப்பும் வந்துடும். இப்போ பதிலுக்கு நீ கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிற, நானும் தான் அன்பு கூறுறேன் ஆண்டவரே. ஏன்னா எப்போதுமே ஒவ்வொரு கிரியைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. கர்த்தர் என்னிடத்தில் அன்பு கூறும் போது நான் அவரிடத்தில் அன்பு கூறுவேன் என்பதுதான் அவருடைய பரிசுத்தவான்கள். அதுதான் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள். அவங்க அவருடைய கரத்தில் இருக்கிறாங்க. யாரெல்லாம் கர்த்தர் அன்பு கூறுகிறாரோ அவர்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறாங்க. மறுபடியும் அந்த வசந்த வாசி, உபாகமம் 33:3. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும். இப்ப யாருங்க அவர் நேசிக்கிற, அவர் அன்பு கூறுகிற, அவர் பிரியம் வைக்கிற அத்தனை பேரும் அவருடைய பரிசுத்தவான்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்போ பரிசுத்தவான்கள் என்றால் நீங்கள் கர்த்தரை தரிசிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். அவர் உன் மேல பிரியம் வச்சிட்டாரு.
உன் அவர் நேசிக்கிறார், உன் பேரை சொல்லி அழைத்திருக்கிறார், உன் உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார் என்றால் என்னை நேசிக்கிறதுக்கு என் அப்பா உண்டு, என் இயேசு ரட்சகர் உண்டு, என் தாயானவர் உண்டு. அவருடைய நேசம் மாறாதா இருக்கிறது. அவருடைய அன்பு என் மேல் இருக்கிறதுனால தான், அவருடைய அன்பு என் மேல் இருக்கிறதுனால தான் நான் இன்றை வரைக்கும் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன் என்பதை உணர்ந்துக்கிற பாரு. அதான் பரிசுத்தவான். பரிசுத்தவான் என்றால் என்ன? அவருடைய அன்பை உணர்ந்து கொண்டவன். அவருடைய அன்பு உடனே சொல்றாரு, அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறாங்க ஆண்டவரே. நல்லா கவனிக்கணும், உம்முடைய கை. அவருடைய கை என்பது அவருடைய பலத்த கரம், அவருடைய ஓங்கிய புயம். பலத்த கரம் என்பது அவர்தான் யுத்தத்தில் வல்லவர். ஓங்கிய புயம் என்பது அவர் என்றென்றைக்கும் ஜெய கிறிஸ்து. இதுதான் அவருடைய அன்பின் ஆழம். எனக்காக அவர் யுத்தம் பண்ணினவர். நல்ல கவனிங்க, அதுதான் அவருடைய பரிசுத்தவான்கள். கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை ஆகும்படிக்கு அவருடைய பலத்த கரம், அவருடைய ஓங்கிய புயம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். யுத்தம் கர்த்தருடையது. நான் சும்மா இருக்கணும். இதங்க பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள்னா யாருன்னு நினைக்கிறீங்க? சும்மா இருக்கிறவங்க. இந்த சும்மா இரு என்கின்ற ஒரு பிரசங்கத்தை நாம் செய்திருக்கிறோம். அதை நீங்க போய் பாருங்க. சும்மா இரு. பரிசுத்தவான்னா யாரு? சும்மா இருப்பது. ஏன்? அவருடைய கரத்தை கண்டுவிட்டான், அவருடைய கரத்தில் இருக்கிறான். இவன் தான் பரிசுத்தவான். ஏனென்றால் தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் அவர் பிரியம் வைக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து என்பது நான் ஒன்றுமில்லை. இதான் தொழுகை, இதான் worship, இதான் worship, இதான் பிரைசிங். கர்த்தரை துதிப்பது என்பது சாஷ்டாங்கமாய் விழுந்து துதிப்பது. பிசாசு கர்த்தரை சோதிக்கும் போது, நீ என்ன சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொள்ளுன்னா பாருங்க. இந்த சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்வது, அவருடைய பாதத்துல விழுந்து பணிவது என்பது நான் ஒன்றுமில்லை, என் தேவனாலேயே எல்லாம் கூடும். என்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட என்ன வல்லமை இருக்கு? என்கிட்ட ஒரு வல்லமை இல்லை. அவர் சொல்லி செய்வதற்கு மட்டுமே என்கிட்ட வல்லமை இருக்கு, வேறொரு வல்லமை இல்லை. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் பரிசுத்தவான்கள். அவர்கள் தொழுது கொள்வார்கள், அவர்கள் போதகத்தை அடைவார்கள். கர்த்தர் பேசுகிற வார்த்தை. நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனை கர்த்தர் நேசிக்கிறார் என்பதற்கான அடையாளம் என்னன்னா, அவருடைய பலத்த கரத்தை கண்டதுனால அவன் பரிசுத்தவான். அமைதியா இருப்பான், சும்மா இருப்பான், பதறவே மாட்டான். அவன் தேவனை தொழுது கொண்டே இருப்பான். மூன்றாவது, இது எல்லாத்துக்குமே அடித்தளம், கர்த்தருடைய போதகத்தின் மேல ஒரு ஈர்ப்பு வந்துடும். உம்முடைய வார்த்தையினால் போதனை அடைவார்கள். அந்த வசந்த வாசிங்க, உம்முடைய வார்த்தைகளினால் கர்த்தர் பேசிக்கினே இருப்பார். அவங்களுக்கு தேவ சமூகத்தின் மேல் நல்ல கவனிங்க. ஒரு மனுஷனை கர்த்தர் அன்பு கூர்ந்திருக்கிறார். கர்த்தரே ஒரு மனுஷனை தொடலனா ஒண்ணுமே செய்ய முடியாது. எந்த ஒரு மனுஷனாலும் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ நமக்குள்ள ஒரு பக்தி, தேவ பக்தி இருக்கிறது என்றால், கர்த்தர் நம்மில் அன்பு கூறுகிறார், கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், கர்த்தருடைய சிநேகம், கர்த்தருடைய அந்த இரக்கம், அவருடைய அன்பு, அது நன்மைக்கு மட்டுமே இருக்கும். நீ நல்லா இருக்கணும், அதுக்கு பேரு தான் அன்பு. அன்புனா என்னங்க? நீ நல்லா இருக்கணும். அதுதான் ஒருவனை தாய் தேற்றுவதை போல தேற்றுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கழுகு தன் குஞ்சுகளை தன் செட்டையின் மேல சுமந்து கொண்டு போகிற வண்ணமாய் நன்மையை மட்டுமே யோசிப்பது மட்டுமே அன்பு. நீ நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். நீ நன்மையை மட்டுமே அனுபவிச்சு உன்னுடைய மனம் குளிர வேண்டும், உன்னுடைய மனம் சந்தோஷமா இருக்க வேண்டும். இது மட்டும்தான் அன்பு. ஆக தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் முதல்ல நீ நல்லா புரிந்து கொள். தேவன் நம்ம எப்படி பார்க்கிற? வசந்த வாசிங்க, 42வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 42வது அதிகாரத்துல 21ஆம் வசந்த வாசிங்க பார்க்கலாம். 42:21. கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கிறார், உன்னை நேசிக்கிறார், நீ வேண்டும் என்று விரும்புகிறார். முதல்ல அதை புரிந்து கொள்ளுங்க. தேவனை உங்கள் இருதயத்துல கொண்டு வாங்க. உன்னுடைய நினைவுல, அவருடைய நினைவுல தான் நீ இருக்கிற. கரங்களை வித்தாமன்னு சொல்லாமா? கர்த்தராகி இயேசு ராஜாவுடைய நினைவுல நீ இருக்கிற. உன் பேரை சொல்லி அழைத்திருக்கிறார். நீ அவருடையவன்.
கர்த்தர் சொல்ற, கர்த்தர் தமது நீதி நிமித்தமாய், என்கிட்ட ஒரு நீதி இல்லை, எண்ணப்படுவதற்கு நான் எம்மாத்திரம். அவர் என்னை நினைப்பதற்கும் என்னை எண்ணுவதற்கும் நான் எம்மாத்திரம். ஆனால் ஏன் அவர் என் மேலே பிரியம் வைத்திருக்கிறார்? அவருடைய நீதி. அவருடைய நீதி என்ன? அவர் குமாரன். என்றைக்கும் தேவனுடைய சித்தம் செய்வதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர். அவர் தம்முடைய நீதி நிமித்தம் அவர் மேல பிரியம் வைக்கிறாரு. கர்த்தர் யார் மேல பிரியமா இருக்கிறாரோ அவங்கள ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, வாசிங்க, அவர் உபதேசத்தை முக்கியப்படுத்தி, அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். பைபிள் வசனத்தின் போதகத்தின் மேல போதகம். இந்த போதகம் என்பது கிறிஸ்துவின் உபதேசம். அது கிறிஸ்துவை பற்றியும் தேவனை பற்றியும் இருக்கிற உடன்படிக்கை. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் உபதேசம் பண்ணி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் அவருக்கு போதகம் பண்ணுகிறோம், போதித்து அவருக்கு உபதேசம் பண்ணுகிறோம் என்று சொல்றாங்களே. உபதேசம் என்பது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறவன், விருத்த சேதனம் உள்ள செவி. முதல்ல கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்பதை வெளிப்படையாக எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம் என்றால், வார்த்தையின் மேல, போதகத்தின் மேல. பைபிள் வாசிக்கிறீங்க இல்லையா நீங்க? அது உங்களுடைய பர்சனல், உங்களுக்குள்ள ஒரு தாகம், தேவன் மேல ஒரு தாகம். இந்த தாகம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் போதகத்தின் மேல ஒரு ஈர்ப்பு வந்துடும். ஏனென்றால் ஆவியானவர் ஒன்றோடு ஒன்ற வசனங்களை ஒன்று சேர்த்து, நல்லா கவனிங்க, நம்ம வீட்டில் எப்போதுமே கிச்சன்ல எல்லாமே இருக்கு இல்லையா? நமக்கு தேவையான ரைஸ் இருக்கு, கோதுமை இருக்கு, எண்ணெய் இருக்கு, கடுகு இருக்கு, மிளகு எல்லாமே இருக்கு. ஆனா ஒவ்வொரு டிஷ்ஷா நமக்கு தேவை. நமக்கு ஒவ்வொரு சாப்பாடு நமக்கு என்னென்ன தேவை? பிரியாணி தேவையா, சாம்பார் தேவையா, ரசம் தேவையா, காரக்குழம்பு தேவையா, இல்ல பொரியல் தேவையா, இல்லை ஒன்று எப்படி ப்ரிப்பேர் பண்றோமோ அதே மாதிரி போதகம் என்பது வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கிறிஸ்துவை குறித்த அந்த கிறிஸ்துவை குறித்த அந்த மெய்ப்பொருள், கிறிஸ்துவை குறித்த அந்த சத்தியத்தை அப்படியே வெளிப்படும் இல்லையா? ஆக கர்த்தர் உன்னை நேசித்திருக்கிறார் என்பதற்கான ஒரே ஒரு அடையாளம் என்னன்னா, எப்ப எல்லாம் கூடுகையோ, எப்ப எல்லாம் சபை ஆராதனையோ, அப்ப எல்லாம் உன் உள்ளம் எத்தனை லட்சம் கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த போதகத்தின் மேல உனக்கு ஒரு ஈர்ப்பு வந்துடும். போதகம் இது கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு மகிமையா இருக்குது. இது ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. கர்த்தருடைய ஆவியானவர் இதை கூட்டி சேர்ப்பார். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் கூட்டி சேர்க்கிற இந்த போதகத்தை கேட்பதற்கு, கிறிஸ்துவை பற்றின சத்தியத்தை கேட்பதற்கு உன் இருதயம் வாஞ்சியா இருக்கும் பாருங்க. இப்ப நம்முடைய சபையில மேக்சிமம் சட்டத்திட்டத்தின்படி 4 ஆராதனைகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 4 ஆராதனை மேலையுமே உனக்குள்ள, உன் இருதயத்துக்குள்ள ஒரு ஈர்ப்பு வந்துடும், ஒரு தவிப்பு வந்துடும். இன்னைக்கு ஆண்டவர் எதை குறித்து பேசுவார்? கிறிஸ்துவை குறித்து அறிகிற அந்த அறிவின் போதனையின் மேல உனக்கு ஒரு தாகம் வந்துடும். நீங்க எல்லாம் தெரிந்து கொள்ளுங்க, நீங்க எல்லாம் தேவனால் அன்பு கூறப்பட்டவர்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லாமா? அவருடைய நினைவுல தான் இருக்கிற அன்பு என்பது அவர் நினைவிலே நீ வாழ்வது, அவர் நினைவில நீ இருப்பது. உனக்கு நன்மையை மட்டுமே யோசிக்கிறவர், உன்னுடைய வளர்ச்சியை மட்டுமே பார்க்கிறவர். அதுதான் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் அன்பு. ஆக இந்த அன்பு நமக்குள்ள வறுமையானால் பரிசுத்தவான்கள் அவர்கள் அவருடைய பாதத்தில் விழுந்து தொழுது கொள்ளுகிறவர்கள். நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொல்லி பாதத்தில் மனத்தாழ்மை. அழகுடைய பரிசுத்தவான்கள் 2வது மனத்தாழ்மை. அந்த தாழ்மை தான் துதி. 3வது தான் அந்த போதகம். அந்த போதகத்தை அவர்கள் கேட்பார்கள். இதுதான் கர்த்தரில் அன்பு கர்த்தரால் நேசிக்கப்பட்டவர்கள். அதனால ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இப்ப சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரையும் நியாயம் திருத்தாதீங்க. கர்த்தர் ஒரு மனுஷன் நினைச்சிட்டாருன்னா, அந்த மனுஷன் எப்படி ஒரு தேன் கூட போய் சுத்திக்கினே இருக்குமோ, அதே போல உபதேசத்தின் மேல, போதகத்தின் மேல உனக்கு ஒரு ஈர்ப்பு வந்துடும். நீ எங்க ஓடினாலும் உன் மனசு எங்கேயுமே அண்டாது, ஒடியாந்துரும். எல்லாமே சொல்லுங்க பார்க்கலாம். நீ எங்க ஓடினாலும் அதுதான் கர்த்தர் உன்னை நேசித்திருக்கிறார், உன்னில் அன்பு கூறுகிறார்.
உன் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உன் உருவம் என்னது என்று எனக்கு தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, எத்தனை லட்சம் பேர் சபைக்கு உள்ள வந்திருக்கிறாங்க, எத்தனை ஆயிரம் பேர்கள் இன்னைக்கு சபையில உபதேசத்துக்காக நிக்கிறாங்க, எத்தனை பேர் இந்த உபதேசத்துக்காக நிக்கிறாங்க. அப்போ உபதேசத்தின் மேல உனக்கு தாகமும் தவிப்பும் வருது அப்படின்னா கர்த்தருடைய அன்பு உன்னை மூடி இருக்கிறது. ஹல்லேலூயா. உனக்கு ஒரு கேடும் வராது. கர்த்தர் நீதிமானை சிநேகிக்கிறார். 146வது சங்கீதத்துல அவர் யாரை சிநேகிக்கிறார், அவர் யாரை சிநேகிக்கிறார் என்றால் 7ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 7 வாசிங்க. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். ஏன் கர்த்தர் உன் மேல அன்பா இருந்தார் தெரியுமா? நீ ஒடுக்கப்பட்டிருந்த, இந்த உலகத்துல நீ ஒடுக்கப்பட்டிருந்த, நல்லா கவனி, நீ ஒடுக்கப்பட்டிருந்த, அதனால உனக்கு அவர் நியாயம் செய்கிறார். நீ பசியா இருந்த, உனக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். நீ கட்டப்பட்டிருந்த பாவ கட்டு, சாப கட்டுல கட்டப்பட்டிருந்த கர்த்தர் உனக்கு விடுதலையாக்கி உன்னில் அன்பு கூர்ந்தார். நீ குருடராய் இருந்த, உன் கண்களை திறந்து கர்த்தர் அன்பு கூர்ந்தார். நீ மடங்கடிக்கப்பட்டிருந்தாய், கர்த்தர் உன்னை தூக்கி விட்டு உன்னில் அன்பு கூர்ந்தார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நீ நீதிமான் அப்படின்னு வந்துட்டார். ஏன் நீ நீதிமான்? கர்த்தரால் நீ அன்பு கூறப்பட்ட ஜனம், கர்த்தரால் அன்பு கூறப்பட்ட ஜனமே, கர்த்தரால் நேசிக்கிற ஜனமே நீ பாக்கியவான்கள். ஏனென்றால் நீ நீதிமான். ஏனென்றால் கர்த்தருடைய கரத்திலே நீ இருக்கிறாய். கர்த்தருடைய கரத்தை நீ கண்டுவிட்டாய். என் கர்த்தர் அவர்தான் யுத்தத்தில் வல்லவர். அவருடைய பலத்த கரமும் அவருடைய ஓங்கிய புயமும் கண்டுவிட்டாய். நீ அவருடைய பாதத்தில் விழுந்து விட்டாய். நீ சாஷ்டாங்கமாய் கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து விட்டாய். இதான் தொழுகை, இதான் பிரைசிங். கவனிங்க, வர்ஷிப் அப்படின்னா என்ன, என்ன அர்த்தம்? அப்படியே சாஷ்டாங்கமாய் அவருடைய பாதத்துல விழுவதுதான் வர்ஷிப். அவருடைய பாதத்துல விழுவதுதான் வர்ஷிப். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வார்த்தையின் மேல உனக்கு ஒரு ஈர்ப்பு வந்து போதகத்தை கேட்கிறையே. நித்திய காலமா நம்ம என்ன செய்ய போறோம் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனி, இன்னைக்கு வார்த்தையின் மேல தாகம் இல்லாம சபைக்கு வந்து தூங்கிக்கின்னு, சபைக்கு வர்றதும் வராதமா காக்கா மாறி, நோவாவின் நாட்களில ஜலப்பிரளயம் தண்ணி வடிஞ்சிருச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு காக்காவை விட்டா அந்த காக்கா போறதும் வரதுமா. ஏன்னா அது பிணங்கள் அங்கே மிதக்கி கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான ஜனங்க செத்து போனாங்க இல்லையா நோவாவின் ஜலப்பிரளயத்துல? நோவாவின் குடும்பம் மட்டுமே மீட்கப்பட்டுச்சு. இப்போ கோடிக்கணக்கான பிணங்கள் மிதக்கி கொண்டு, அது மிதந்து கொண்டிருக்கிறது. இந்த காக்காவை வெளியே விட்டா அந்த பிணத்து மேல போய் உட்காந்து அந்த பிணத்தை எல்லாம் பிச்சு துணுபிட்டு உள்ள வருது, போறதோ வரதுமா. அந்த மாதிரி அசுத்தத்துல மாட்டிக்கொண்டிருக்கிற ஜனங்கள்லாம் சபைக்கு ஏதோ நானும் போறேன் வரேன், அமைதியா விட்டுருங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆறுதலை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் புறாவை போல ஒளிவ கிளையை கொத்தி கொண்டு, இந்த ஒளிவ கிளை என்பது தேவகுமாரன். தேவனுடைய வார்த்தையின் மேல ஈர்ப்பு, போதகத்தின் மேல ஈர்ப்பு. நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவர்களாக நிற்க வேண்டும். நாங்கள் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். நான் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். நான் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அது எப்படிங்க நீ இயேசுவை போல மாற முடியும்? நீ எல்லாம் ரொம்ப பாவி இல்ல, எவ்வளோ பாவம் செய்யற, நீ போய் இயேசுவை போல, பிசாசு வந்து பேச, ஏய் நான் இயேசுவை போல மாறுவேன். கரங்களை உத்தரவுன்னு சொல்லுங்க. இந்த பூமியிலே நான் இயேசுவை போல, இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்கு தான் என் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அதுதான் அன்பு. ஆமெனா? அதுதான் அன்பு. இந்த போதகத்தின் மேல ஒரு ஈர்ப்பு வந்துடும். போதகத்தின் மேல, இதுதான் கர்த்தர் உன்னில் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்பதற்கான மாபெரும் அடையாளம். எப்ப பாஸ்டர் வந்தாலும், வீட்டு கூட்டமா இருக்கட்டும் அல்லது ஹவுஸ் விசிட்டிங்கா இருக்கட்டும், அங்க வந்ததுமே ஏதாவது ஒரு போதகம் வெளிப்படுமா? எந்த வார்த்தையை பத்தி இன்னைக்கு பேசுவாரு? அதனால தான் நான் ஏசப்ப நாமத்துக்கு மகிமையா எந்த இடத்துல வந்தாலும் அங்க ஒரு வார்த்தையை பேசுவேன். அங்க ஒரு டாக்டரின் இருக்கும், அங்க போதகம் இருக்கும், அங்கே கிறிஸ்துவ பத்தின வெளிச்சம் இருக்கும். அப்போ உங்க மனசுக்குள்ள அந்த போதகத்தின் மேல ஒரு ஈர்ப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், எழுதி வச்சுக்கங்க, உங்களுக்கு ஒரு கேடும் வராது. கரங்கள் தாய்மைன்னு சொல்லாமா? அவரை மீறி எப்படி வந்துடும்? நான் உங்களுக்கு அவரை மீறி எப்படி வந்துடும்?
அவருடைய அன்பு முழுக்க நீ நன்மை. நான் என் நினைப்பெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வாதம் என்பது டு பி நீல். பாரக் அப்படின்னா ஒரு ஒட்டகம் தண்ணீர் குடிப்பதற்கு எப்படி முழங்கால் பிடித்து சாஷ்டாங்கமாய் விழுமோ அது போல விழுவது தான் ஒரு ஷீப். அவர்கள் பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் என்பவர்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறவர்கள், அவருடைய பலத்த கரம். எனக்காக என் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கும் போது எனக்கு என்ன கவலை? அதான் பரிசுத்தவான்கள். அவங்களுடைய உள்ளம் மகிழும். தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பாதத்துல சாஷ்டாங்கமாய் விழுந்து, நீங்க அவருடைய பாதத்துல சாஷ்டாங்கமாய் விழுகிற அனுபவம் எல்லாம், நீங்க அவரை தொழுது கொள்றதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சீனாய் மலையில கர்த்தர் அங்க தரிசனமானார். மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னார், மோசே நீ இஸ்ரவேல் மூப்பர்ல 70 பேரையும் இந்த நாதாபும் அபியும் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள பரிசுத்தவான்கள். இந்த ஆரோன் தேவனுடைய பரிசுத்தவான். 106 சங்கீதம் 11 வாசிக்கிறோம், உம்முடைய பரிசுத்தவனாகி ஆரோனுடைய பிள்ளைகளை ஆசாரியர் தெரிந்து கொண்டார், அவர்கள் பரிசுத்தவான்கள். கர்த்தர் பேர் சொல்லி சொல்லுவார், நாதாபு அபியும் கொஞ்சம் கூட்டினுவா. அவங்க போய் கர்த்தருடைய பாதத்தை தரிசித்தார்கள், அவருடைய பாதத்திலே விழுந்தார்கள். அந்த வசந்த வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 24 அதிகாரம், யாத்ராகமத்தின் புத்தகம் 24 அதிகாரத்துல 1 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்தில் இருந்து பணிந்து கொள்ளுங்கள். தூரத்தில் இருந்து எப்ப பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன் கரங்களை தட்டி இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமத்துக்கு எல்லா மகிமை செலுத்துவோமா? அவருடைய பாதத்துல விழுந்து, நான் உன்னில் அன்பு கூறுகிறேன். ஒருவன் ஆரோனை போல அழைக்காவிட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா எழும்புகிறதில்லை. எத்தனை பேர் உள்ளம் களி கூறுதுன்னு தெரியல. என்னை ஆண்டவர் அன்பு கூர்ந்திருக்கிறார், என் கர்த்தர் என்னை சிநேகித்திருக்கிறார், நேசித்திருக்கிறார். அவருடைய சிநேகம், அவருடைய அன்பு. மோசே என்ன தரிசிக்கணும்? நான் யார்? நான் சர்வ வல்லவர், நான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், நான் நித்திய அதரிசனமானவர், நான் சர்வ வல்லவர். என்ன ஒருத்தன் தரிசிக்கணும்னா நான் அன்பு கூறாம, நான் பேர் சொல்லி கூப்பிடாம நீ என் சமூகத்துல வந்துருவியா? நீ தேவனை ஆராதிக்கும் போதெல்லாம் ஓடி வர்றீங்களே, அவரை பணிந்து கொள்ள. அந்த பணிந்து கொள்ளுதல் எப்ப வரும்? அவருடைய போதகத்தை. இந்த போதகம் பயங்கரமான ஒரு ரகசியங்கள். அது எல்லாருக்கும் சத்தியம் வெளிப்படாது தெரியுமா? அவர் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கணும். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டிருக்கணும். கரங்களை ஆமென் சொல்லாமா? அவர் என்னில் அன்பு கூர்ந்திருக்கிறார். நான் இயேசு ராஜாவை போல, இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்காக என்னில் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவரை நான் பார்க்கிறேன், நான் என்ன ஆச்சு? அவரை போல. ஆமெனா? அவரை நான் பார்க்கிறேன்னா அவரை போல. ஒருத்த போய் பிரைம் மினிஸ்டர் பார்க்கிறாங்கன்னா என்னது அவரை போல. மோசே, நீ ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்க அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நீ ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேல் 70 மூப்பர் என்னை கூட்டின்னு மேலவா, அவங்க என்னை பணிந்து கொள்ளட்டும். தேவன் என்னை பணிந்து கொள்வதற்காக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சாட்சி சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் எங்க அப்பா கொடுத்து, எங்க ஏசப்பா கொடுத்து, என்கிட்ட என்னங்க இருக்கு? எனக்கு என்னங்க வேலை தெரியும்? எனக்கு என்னங்க பலன் இருக்கு? அதாங்க அவர் பாதத்துல விழுந்து என்பது என் தேவனாலே எல்லாம் கூடும். நான் ஒன்றுமில்லை. அவருடைய பரிசுத்தவான் என்பது எனக்காக யாவையும் செய்து முடித்தவர், அவருடைய பலத்த கரம். நான் ஒன்றுமில்லை. அவரை பணிந்து கொள்வது என்பது எல்லாம் என் இயேசுராஜன். அவருடைய போதகத்தை நீங்க அறியணும். கவருங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதமும் நீங்க பணிந்து கொள்ளுங்க. பிசாசு என்ன பண்ணா, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் உனக்கு தரேன். எச்சரிக்கை, உங்களுக்கு வந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் எங்க அப்பா கொடுத்தது, என் ஏசப்பா கொடுத்தது சொல்லுவீங்களா? அதாங்க நீ அவர் பாதத்துல விழுந்து பணிந்து. உலகத்தெல்லாம் எப்படி பார்ப்பான்? பைத்தியம்.
பைத்தியம், நான் உன்னதான் பாக்குறேன். ஆமேனா? நீ தான் நைட் மகளமா ஓடுற, நீ தான் ஓடி ஓடி சம்பாதிச்ச, ஒரு வீட்டை கட்டின, ஒரு வாகனத்தை வாங்கின, ஒரு இடத்த வாங்கின, இல்ல ஏதோ ஏதோ சம்திங், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பிசினஸ்ல கொஞ்சம் டெவலப், எல்லாம் நீ தான் கஷ்டப்பட்ட. நானா? அவருடைய கிருபை, அவருடைய அன்பு இல்லைன்னா இந்த பார்வை இருக்கு பாருங்க, இந்த நினைவு, இந்த நினைவு, இந்த நினைவு இருக்கு பாருங்க, இந்த நினைவை கர்த்தரே உனக்கு கொடுப்பார். அவர் பாதத்துல விழுங்க. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அப்பாவுக்கு நன்றிப்பான ஒரு பாதத்துல விழுங்க. அதுக்கு போதகம் உங்களுக்கு தேவை. அந்த இந்த அன்பை உணர்ந்தவர்களால மட்டும்தான் ஒரு ஈர்ப்பு இருக்கும். பாஸ்டருக்கும் விசுவாசிக்கும் ஒரு நல்ல அன்பின் இணக்கம் இருக்கும். இன்னைக்கு பாஸ்டர் இன்னைக்கு போதகத்தை பேச போறார், வார்த்தையின் ரகசியத்தை பேச போறார். இன்னைக்கு எப்படி பேசுவார்? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எல்லாரும் வாங்கினாரா இல்ல பேர் சொல்லி கூப்பிட்டாரா? ஏங்க உங்களால மட்டும் என்ன எல்லாரும் வராங்க போயிடுறாங்க, ஏங்க உங்களால மட்டும் உட்கார முடியுது? உன் பேரை சொல்லி அழைத்து உன் அவர் நினைவுல வைத்திருக்கிறார். கையை தட்டுங்கயா. ஏன் என்னது எல்லாரும் ஏனோ தானே இருக்கிறாங்க. சில வேலை உங்களுக்கே உங்க மேல ஒரு வெறுப்பு வரும். அது வரும். அது என்ன எல்லாரும் வராங்க, நான் மட்டும் ஏன் சபைன்னு எல்லா காரியத்தையும் இழுத்து போட்டு செஞ்சு உட்காந்துக்கிறேன், எனக்கு என்ன அப்படின்னு விட்டுட்டும் போக முடியாது. உங்க இருதயத்துல ஒரு என்கவுண்டர், அல்லேலூயா, அவருடைய அன்பினுடைய ஈர்ப்பு, அது நீயே நினைச்சா கூட உன்னால விட முடியாது. என்ன உன் பேர் அவர் சொல்லிட்டாரு, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளிட. எல்லாரும் கண்ணை மூடின்னு பேன்னு பார்த்து, கண்ணை திறந்து பார்த்து, நீ கண்ணை மூடிட்டேன்னா கையை தட்டி ஏசையா ஏசையா, அந்த ராகம்லாம் இருக்கு பத்தி, அதெல்லாம் உள்ளத்துல இருந்து வரும். ஏசையா ஏசையா, அது அந்த பணிந்து அவர்கள் உங்களுடைய பாதத்துல விழுந்து அந்த அன்பு இருக்கு பாரு. எல்லாமே என் கர்த்தருங்க, எனக்கு என்னங்க பலன் இருக்கு பாரு. உடம்புல இருக்கிற எல்லாமே ஆர்கானிக் இல்லையா? எல்லாம் ஒரு ஆர்கானிக், எல்லாமே ஆர்கானிக் தேவை. அது ஒரு நாளா ஃபங்க்ஷன் ஆகிக்கினே இருக்கணும். அந்த ஃபங்க்ஷன் நின்று போச்சுன்னா நீ காலி. அப்புறம் என்ன உன்னை குறித்து பெருமை? எல்லாம் ஏசப்பாவுடைய அன்புங்க, என் கர்த்தருடைய அன்புங்க, அவரை நினைத்திருக்கிறார். அதுக்கு போதகம் தேவை. அவர்கள் கிறிஸ்துவின் மேலும் தேவன் மேலும் வைத்திருக்கிற அந்த அன்பு, அந்த ஈர்ப்பு, அதுதான் அந்த போதகம். உன்னால சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது உங்க மனசுக்கு பிடிச்சவங்க, உங்க சொந்தக்காரெல்லாம் வந்துட்டாங்க, இதை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 2 மணி நேரம் தான், நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேனே, அங்க இருந்து கட் பண்ணின்னு ஓடியாந்துருவேன். ஆமேனா? முக்கியமான ஃபங்க்ஷன் இல்லைங்க, எனக்கு என்னமோ தெரியலைங்க, எனக்கு அந்த வார்த்தையை கேட்கணுங்க, போதகத்தை கேட்கணுங்க. கர்த்தருடைய அன்பு ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள் இருக்குமே ஆனால், அந்த நேசம் உனக்குள் இருக்குமே ஆனால், உன்னால முடியாது. அவ்வளவு ஈர்ப்பு சபையின் மேல, அவ்வளவு வாஞ்ச சபையின் மேல இருந்து கொண்டே இருக்கும். காரணம், கர்த்தரே பேர் சொல்லி கூப்பிடுறாரு. இவங்க எல்லாம் மேல போனாங்க. போயிட்டு என்ன நடந்துச்சு பாருங்க. எங்க இருந்து வாசிக்க தெரியுமா? 9 வாசிப்பாங்களா? 29. பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேலுடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போய், இந்த நாதாபும் அபியும் ரன் அண்ட் ரிட்டர்ன். அந்த பிரசங்கம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நம்ம பண்ணோம். அந்த வெள்ளிக்கிழமை டைம்ல தான் அந்த சத்தியத்துல கொஞ்சம் டீப்பா பேசிக்கிட்டு, நிறைய பேருக்கு புரியாது இல்லையா? அந்த டைம்ல கொஞ்சம் நல்லா மனசுக்கு புரியா பேசி, போன வாரம் இப்ப முந்த நாள் கூட ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவாய் அன்பு கூறுகிறார். தேவனுடைய அன்பு எவ்வளவு, ஒரு தாயை போல, அது பயங்கரம் இல்லையா? இந்த நாதாபும் அபியும் அந்நிய அக்கினியை உள்ளே கொண்டு போனார்கள். அவர்கள் தேவனுடைய அன்பு மட்டும் எனக்கு போத ஆண்டவர், என்னால் இந்த படுபாவிங்க கூட வாழ முடியாது ஆண்டவர், என்னால் அது ஒப்புதல் இல்லை. ஆனால் கிறிஸ்துவின் அன்புதான். அந்நிய அக்கினி என்பது கிறிஸ்து தான். ரன் அண்ட் ரிட்டர்ன். தேவனை கண்டவர் கிறிஸ்து. அந்த அன்பை அப்படியே மனுக்குலத்தின் மேல இறங்கி வந்து கொடுத்தவர் ரிட்டர்ன், அதுதான் கிறிஸ்து. ஆனால் இந்த நாதாபும் அபியும், எனக்கு இந்த மனித அன்பு வேண்டாம், எனக்கு தேவ அன்பு மட்டும் போதும் என்று சொல்லி அந்நிய அக்கினியை கொண்டு போனார்கள். அந்நிய அக்கினி என்பது ரன் மற்றும் ரிட்டர்ன் அல்ல. நீ உண்மையிலே தேவனிடத்தில் அன்பு கூர்ந்திருப்பது உண்மையானால் அதே அன்பை நீ மனிதனிடத்தில் காட்ட வேண்டும். ஏன் கர்த்தர் நாதாபையும் அபியும் மாத்திரம் பேர் சொல்லி கூப்பிட்டார்?
ஏன் எலியாசர் இத்தாமாரை அழைக்கவில்லை? இவர்களுடைய இருதயம் தேவன் மேல, தேவ அன்பை புரிந்து கொண்ட பரிசுத்தவான்கள், தேவனுடைய பாதத்தை கண்டவர்கள். கிறிஸ்துவின் பாதம் எனக்காக மரத்தில் தூக்கப்பட்டவர் என் கிறிஸ்துவனுடைய கால்களில் இருக்கக்கூடிய ஆணியின் காயத்தை கண்டவர்கள் இந்த நாதாபும் அபியும் ஆரோனும். இந்த இஸ்ரவேல் 70 மூப்பர் என் கர்த்தர் அழைத்தார். இந்த அன்பை புரிந்து கொண்டேன். என் கர்த்தர் என்ன, நீங்க உங்க அழைப்பை நிறைய வேலையை அலட்சியம் பண்றீங்க. ஏதோ சர்ச்சுக்கு போறோம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், உங்களை அன்பாய் கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கையை தட்டுவோமா? நீங்கள் சாதாரணவர்கள் அல்ல. இஸ்ரவேலின் தேவன் சர்வ வல்லவர் உங்களை நினைத்திருக்கிறார், உங்களை நேசிக்கிறார், உங்களை நினைவில் வைத்து உங்க நன்மையை மட்டுமே யோசிக்கிறார். உங்க நன்மையை மட்டுமே, உங்க மனம் குளிர்வதை மட்டுமே யோசிக்கிறார். உங்க மனம் குளிர்வதை மட்டுமே யோசிக்கிறார். நீ உன்னை குளிர்ச்சி, உனக்கு வரக்கூடிய தீமை தூரத்திலிருந்து, உன் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். உனக்கு தீமை வருத்துக்கு முன்னாடியே ஓடி போய் உன்னை கேடகமாய் உன்னை சூழ்ந்து கொள்ளுகிறார். அவர் அன்பு அவ்வளவு பெருசு. ஒரு அன்பு சாதாரண அன்பு அல்ல. என்னை தரிசிக்கணும்னு உன்னை நினைக்கிறாரு. நீ என்னை தரிசிக்கணும். அவர் நினைக்கலன்னா எப்படிங்க நம்மளால உள்ள வர முடியும்? நம்முடைய அப்பா அம்மா எல்லாம் நமக்கு காட்டின தெய்வங்கள்லாம் கல்லையும் மண்ணையும் உலக பாரம்பரியங்களை காட்டினாங்க. ஆனா என் கர்த்தர் என்னை அன்பு கூர்ந்தார். அவர் என்னை நேசிக்கிறார். அவன் மேல 70 பேரை ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழ், இயேசு ராஜாவின் பாதத்தின் கீழ், சகலமும் அவருடைய பாதத்தின் கீழ் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் சகலத்தையும் இயேசு ராஜாவுடைய பாதத்தின் கீழே கொடுத்திருக்கிறார். சகலத்தையும் எனக்கு அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் சகலத்தையுடைய பாதத்துக்கு கீழாக்கி, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், தேவ தூதர்கள் எல்லாம் அவருடைய பாதத்துக்கு கீழாக்கி என்று பேதுரு சொல்லுகிறார். அவருடைய எல்லா ஏசப்பாவுடைய பாதத்துக்கு கீழ். ஒரு வினாடி கூட யான் கைபலன் சம்பாதிச்சது சொல்லிடாதீங்கம்மா. அப்படித்தான் நீங்க சொல்றீங்க. ஏசப்பா தானே கொடுத்தார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ஏசப்பாவுடைய பாதத்துல. நல்லா கவனிங்க. நம்ம வேலைக்கு போறது, வீடு கட்டுறது, நம்ம உழைக்கிறது எல்லாம் என் அன்புக்குரியவர்களுக்காக. அதானே? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வினாடி கூட எனக்குன்னு எடுத்துக்காதீங்க. எனக்குன்ட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. என் அன்புக்குரியவர்களுக்கு நான் உழைக்கிறேன். ஏன்னா என் தேவ அன்பு எனக்குள் இருக்கிறது. எல்லாமே எனக்கு இல்லை, என் குடும்பத்தாருக்காக, என் அன்புக்குரியவர்களுக்காக. அவருடைய பாதத்தின் கீழே நீல கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் அவருடைய பாதத்தின் கீழே மகிமை. நீலக்கல், இவர்தான் சியோனின் மூளைக்கல். அவருடைய அன்பு ஒரு மனிதனுக்குள் இருக்குமே ஆனால் அவரே சியோனின் மூளைக்கல். அந்த நீலம் என்பது அது தேவனுடைய தெய்வீகம். அவர் தெய்வம், அவர் அதரிசனமானவர், அவர் சர்வ வல்லவர். நீல கல் இழைத்த, ரத்தின கல் இழைத்த, அது என்ன நீல கல் இழைத்த? அந்த ஏன் அங்க அந்த கலரை கொண்டு வரார்? அந்த நீலம் என்பது, நல்லா கவனிங்க, அந்த நீலம் என்பது அது தேவனுடைய தெய்வீகம், அவருடைய நித்தியம், அவருடைய அழிவில்லாமல், அவருடைய அதரிசனம், அவருடைய மகிமையை காண்பிக்கிறது. அது வானத்தின் பிரபை. இந்த பிரபை என்பது அந்த மகிமை, வானவில்லை போல காணப்படுகிற ஒரு மகிமையை இவர்கள் தரிசிக்கிறார்கள். அப்பதான் தெரியுது, எல்லாமே உங்க பாதத்தின் கீழிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம் தேவனே. அப்ப என்ன தேவை? இது எல்லாத்துக்குமே என்ன தேவைன்னா போதகம் தேவை. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை பற்றினதை வெளிச்சு, ஒவ்வொரு நாளும் ஒரு டைட்டில் போடுறோம்ல, டைட்டில், அதெல்லாம் கிறிஸ்துவனுடைய அந்த போதகம். என் ஆண்டவராக இயேசுராஜா நாம மகிமைப்படும்படியாய் நித்தியத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவர் அறிய போறோம். கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டே இருப்போம். அந்த போதகம் வெளிப்பட்டு கொண்டு நித்திய காலமாய் அந்த போதகம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும், வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். நமக்கு போதித்து அவரை பற்றி அறிய 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 நம்முடைய உள்ளம் அப்படியே பூரிக்கும். அந்த அன்பு அவ்வளவு பெரிய அன்பு. இப்போ நல்லா கவனிங்க, எதற்காக கர்த்தர் நம்மில் அன்பு கூறுகிறார் என்றால், நான் கிறிஸ்துவை போல மாறுவதற்காக.
கிறிஸ்து எப்படி தேவனில் அன்பு கூர்ந்திருக்கிறாரோ, என்றென்றைக்கு அன்பு மாறாத இருக்கிறதோ, அந்த அன்பு எனக்குள்ளே நிலைத்திருக்க முடியாது. நான் இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய பாதத்தில் விழுந்து தரிசிப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த போதகம். இயேசு கிறிஸ்துவ போல மாற போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கை மேல வரணும் நல்லா. ஆமெனா? பிசாசு வந்து பேசுவான், எது நீ இயேசுவா? அவரு யாரு? ஒரு தெய்வம், ஒரு தேவகுமாரன், நீ போய் இயேசு போய் நீ எவ்வளவு பாவம் செஞ்ச. ஆமாண்டா, அதெல்லாம் நேத்துடா. ஆமெனா? என் பழையவைகள் ஒழிந்தனடா, இன்றைக்கு எல்லாம் புதிதாயின. கிறிஸ்து ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. எப்படி? இவர்கள் நச்சுன்னு வசனத்தை எடுத்து அவன் நெத்தியில் அடிக்கணும். சாத்தானுக்கு எங்க அடிக்கணும்? அவன் தலையில் அடிக்கணும், அவன் நெத்தியில் அடிக்கணும். அந்த கோலியாத்த நெத்தியில வச்சு இந்த கூழாங்கல், இந்த நீல ரத்தின கல்லை எடுத்து அவன் தலையில ஒரு வெட்டு வெட்டணும். எப்படி? அநேக சகோதரருக்குள்ள தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ, அல்லேலூயா சொல்லுவோமா? எடுத்து வாசிப்பாங்களா அந்த வசனத்தை? இல்லையா, நான் இயேசுவை போல மாறுவேன், அது என்பதற்கான அடையாளம். அன்புல பூர்ணப்படுத்தங்க கிறிஸ்து. வாசிங்க ரோமர் கடிதம் 8வது அதிகாரம். ரோமர் கடிதம் 8வது அதிகாரத்துல 29 வாசிக்க பார்க்கலாம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யார் சகோதரன் அப்படின்னா, அவர் என்னை போல, அவரை போல நான் மாறுவதற்கு, என்னை போல ஒரு மாம்சத்துல வெளிப்பட்டாரே, அவரை போல நான் மாறுவதற்கு அவர் என்னை போல மாம்சத்துல வெளிப்பட்டாரே. அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லாஹ் பரிசுத்தம். அவர் பாதத்துல விழுந்து தொழுது கொள்வது, அவருடைய வசனங்களின் போதகத்தை கேட்பது. அங்கே சொல்றாருங்க, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ, முன் அறிகிறார். எப்ப முன் அறிகிறார்? நல்ல கவனிங்க. முதலாவது கர்த்தர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமோ நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் நாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் என்னில் அன்பு கூறுகிறார் என்றால் சகலமும் நன்மையே. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு எல்லாமே நன்மை. தீமை எல்லாம் வர்றதெல்லாம் அது என் பாவத்துல வர்றது. நான் என்னைக்கு அவர் அன்பை நோக்கி பார்க்கிறோனோ அன்னைக்கு என் வாழ்க்கையில் எல்லாமே நன்மைதான். மேல் வசந்த வாசி 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்து. சகலம் சொல்லுங்க. என் வாழ்க்கை இது வரைக்கும் சகலமும் நன்மைக்கு. கையை விட்டு எல்லாம் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே நன்மைக்கு தான். ஏன்? அன்பு என் தேவன் என்னிடத்தில் அன்பு கூறுகிறார், நான் அவருக்கு அன்பு கூறுகிறேன். எப்படி அன்பு கூறுகிறேன்? அவருடைய கரத்தில் இருக்கிற பரிசுத்தவான் நான், அவருடைய பாதத்தில் விழுந்து தொழுகிற அவருடைய அடிமை நான், அவருடைய உபதேசத்தை, அவருடைய போதகத்தை கேட்கிற சகோதரன் நான், அவருடைய போதகத்தை கேட்கிற சகோதரன் நான். மறுபடியும் சொல்லுகிறேன், அவருடைய கரத்தில் இருக்கிற பரிசுத்தவான் நான், அவருடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்ளுகிற அடிமை நான், அவருடைய போதகத்தை கேட்கிற சகோதரன் நான். அவ்வளவு சிநேகம் என் மேல. அவர் சொல்ற தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரான இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, இது அவருடைய தீர்மானம். உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் தீர்மானித்தார், அவர் முன் அறிந்தார். உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்முடைய முகத்தை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்காக தேவனால் அன்பு கூறப்பட்டவன் நான். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னில் அன்பு கூர்ந்திருக்கிறார், நான் இயேசு கிறிஸ்துவை போல மாறுவேன். கரங்களை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான் தலை உடையட்டும். இயேசுனா என்னங்க? அன்புங்க. இயேசு கிறிஸ்துன்னா அன்பு. இந்த அன்புலே பூர்ணப்படுவதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே,
நீங்களும் நானும் இந்த போதகம், இந்த தொழுகை, இந்த அவருடைய கரத்தில் இருக்கிற இந்த பரிசுத்தம் என்கின்ற இந்த பரிசுத்தவன் என்கின்ற மகிமையில தான் இந்த அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோம். உன் தேவனாகிய கர்த்தரில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு சிந்தையோடும் அவரில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவதுதான் பிரதானம். இந்த அன்புதான் பிரதானம். இந்த அன்பு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இது மாறாததா இருக்கிறது. ஆக தேவன் யாரை தீர்மானித்தர முன் அறிகிறார். அவர் தீர்மானிக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். உபதேசத்தின் மேல ஒரு தாகம் ஏற்பட்டிருக்கிறது. இப்ப சின்ன பிள்ளைங்கள்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் பாத்தீங்கன்னா அந்த உபதேசத்தின் மேல எனக்கு நல்லா தெரியும். நீ சர்ச்சுக்கு வர போற அப்படிலாம் இல்லை. இந்த பிள்ளைங்க எங்க போய் சுத்தினாலும், எங்க போய் ஒரு சில காரியங்கள் இல்லைனாலும், நம்ம பிள்ளைங்க எல்லா வாலிப பிள்ளைங்களையும் பாத்தீங்கன்னா அந்த போதகத்தின் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு வந்து உட்காந்துருவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பிள்ளைங்க உட்காந்து வசந்த கேட்பாங்க. எவ்வளவு நேரம் பேசினாலும் கேட்பாங்க. அதுக்கு எதுக்கு அடையாளம்னா, நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவர்கள். இதுதான் சீயோன் எருசலேம் என்கின்ற மகிமைக்கு சொந்தமானவர்கள். அவர்களால மட்டும்தான் உட்காந்து உபதேசத்தை கேட்க முடியும். எல்லாரால கேட்க முடியாது. இப்ப இயேசுராஜா நாமத்துக்கு மகிமையாக இப்ப நான் பேசுறது எல்லாருக்குமே புரியவும் புரியாது. என்னடா இவர் என்ன பேசுறாரு? அதுக்கு ஒரு விசேஷத்தை அழைப்பு வேணும். ஏன்னா பல ரகசியங்கள் அந்த போதகங்களை தேவன் வெளிப்படுத்தும் போது அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தின் கிருபையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் விசேஷமானவர்கள். இப்ப எத்தனையோ பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன். ஆக்சுவலா நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு ஸ்டேஜில் நல்லா சுவிசேஷம் சொன்னேன். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல பேசும்போது சுவிசேஷத்தை கேட்டவங்கள, நீங்க பேசுறதெல்லாம் அவங்க சர்ச்சில் புரியுதா? எத்தனையோ பேர் என்கிட்ட கேட்டுக்கிறாங்க. அப்பதான் நான் என்ன பண்ணேன்னா, நான் பேசுற சுவிசேஷத்தை கொஞ்சம் நிதானிக்க ஆரம்பித்தேன். ஓகே, நம்ம ரொம்ப டீப்பா பேசுறோம், சுவிசேஷம் சொல்றதையே ரொம்ப டீப்பா பேசுறோம் போல் இருக்குது, கொஞ்சம் நம்ம எளிமையா மாறலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அதிகமா நிதானிக்கிறது உண்டு. என்னை குறித்து அலசி பார்க்கறது உண்டு. எத்தனையோ பேர் என்கிட்ட கேட்டுக்கிறாங்க, நீங்க பேசுற சத்தியம் எல்லாம், அதாவது புதுசா இந்து பீப்புள்ஸ் எல்லாருமே கேட்டுக்கிறாங்க, நீங்க பேசுறதெல்லாம் அவங்க சபையில புரியுதா? எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். ஆமென் சொல்லாமா? நான் ஒன்றுமில்லை, கர்த்தராகிய இயேசு ராஜாவுக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை. அவருடைய கிருபை, அவர் என் மேல் வைத்த அன்பு, அவர் என்னை நினைப்பதற்கும் அவர் என்னை எண்ணுவதற்கும் நான் எம்மாத்திரம். அவருடைய தயவு ஒன்றும் அறியாத நிர்மூடம். இதுவரைக்கும் நான் ஒண்ணுமே உருப்படியா செஞ்சது கிடையாது. எல்லாத்தையும் செய்யறதுக்கு போவேன், ஒண்ணுமே உருப்படியா செய்ய மாட்டேன். என் கர்த்தர் எனக்கு கொடுத்த எல்லை வரைக்கும் அதை செய்வேன். அதுதான் என் தேவனுடைய பலன். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு ராஜா என்றென்றைக்கும் துதிக்கப்படுவாராக. சரி, முதலாவது கர்த்தர் உன்னை எப்பொழுது அவர் நேசித்தார்? ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க. எரேமியா 33:3 வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு. இல்லம்மா, எரேமியா 33:3 தானே? அநாதி சிநேகத்தால் உன்னை பூர்வ காலம் தரிசனையானாய். 31:3 வாசி. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். நான் உன்னை உலக தோற்றத்துக்கு முன்பதாக, இந்த அநாதி என்பது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவருடைய தீர்மானத்தின்படி அன்பு கூர்ந்தார். நீ நன்மையை மட்டுமே நீ அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி, சகலமும் உன்னுடைய வாழ்க்கையில நன்மை, தீமை கிடையாது. தீமை வருவது என்னால் வருவது அல்ல. கர்த்தர் சொல்ற தீமை வருவது அது என்னால் வருவது. உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அநாதி சிநேகத்தால் கர்த்தர் உன்னை சிநேகித்தார். இந்த அறிவு ஆச்சரியமானது. இந்த அறிவு நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. இதை நீ அறிந்து கொண்டால் நீ பாக்கியவான். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னது என்பதை நீ அறிந்தால் மட்டுமே அநாதி சிநேகம் உனக்கு புரியும். இந்த அநாதி சிநேகம் அது மாறாது. இந்த அநாதி சிநேகத்தை நீ புரிந்து கொண்டது உண்மையானால், அவருடைய கரத்தில் இருக்கிற பரிசுத்தவான் நீ, அவருடைய பாதத்தில் விழுந்த அடிமை நீ, அவருடைய போதகத்தை கேட்கிற சகோதரன், இயேசுராஜாவுடைய சகோதரன் நீ. அவ்வளவு பெரிய அன்புக்கு நேராய் தேவன் உன்னை நடத்துகிறார். ஆக முதலாவது தேவன் உன்னில் அன்பு கூர்ந்த இந்த அன்பு கூறுதல் அது உலக தோற்றத்துக்கு முன்பதானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக.
இரண்டாவது, அவர் உன்னை தெரிந்து கொண்டார். காருண்யத்தினால் உன்னை தெரிந்து கொண்டார். அவருடைய கிருபையினால் உன்னை தெரிந்து கொண்டார். அவருடைய கிருபையில நீ ஒடுக்கப்பட்டவன், நீ தாழ்த்தப்பட்டவன், நீ தூக்கி எறியப்பட்டவன், நீ மடங்கடிக்கப்பட்டவன், நீ பரதேசி, நீ விதவை, நீ அந்நியன். அதனால்தான் உன்னை அவர் தெரிந்து கொண்டார். இந்த உலகம் உன்னை தூக்கி எறிந்தது, நான் உன்னை தாங்கிக் கொண்டேன், நான் உன்னை ஏந்தி கொண்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் உன்னை அன்பு கூர்ந்தார். ஏன் அவர் அன்பு கூர்ந்தார்? மற்ற ஜனங்களை போலவே நீ இருக்கிறதுனால அல்ல, மற்ற ஜனங்களை போல நீ இல்லாததுனால, எல்லாராலும் நீ தூஷிக்கப்படுறதுனால, நீ ஒடுக்கப்பட்டு மடங்கடிக்கப்பட்டு. அந்த வசந்த வாசி உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். உபாகம புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து. இந்த திரட்சியான ஜனம் என்பதுன்னு என்ன தெரியுமா? ஒருத்தரை மாத்தி ஒருத்தரை ஹெல்ப் பண்ணிக்கிறான். ஒருத்தன் தாண்டு போனா அவன் சொந்தக்காரன் போயிட்டு அவன் பிளட் ரிலேஷன்ல இருக்கிறவன் போயிட்டு தூக்கி விட்டுக்கிறான், அவனை தாங்கிக்கிறான். இப்ப கிறிஸ்டியானிட்டியில கூட பார்த்தா இந்த கம்யூனிட்டி இன்னைக்கு பயங்கரமா வேலை செய்யுது. ஒரே ஜாதிகாரனா இருந்தா தூக்கி விட்டுக்கிறான், ஓகே நீ மேல வந்துரு அப்படின்னு சொல்லி, இல்லையா? நிறைய பேர் போன வாரம் ஒரு பாஸ் சொன்னதான் சொல்றேன், சென்னையில இருந்து ரொம்ப ஃபேமஸா போய் நிற்குதுன்னு சொன்னார் அவரு. உதாரணம் சொல்ல வர, நல்லா கவனிக்கணும். நீ தூக்கி எறியப்பட்டு மடங்கடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு உனக்கு கேட்பாரற்று, உனக்கு உதவியற்று, உனக்கு சிநேகம் இல்லாம, அதான் இந்த ஜனம். அந்த ஜனம் என்பது அதான். நீ பெரிய ஜாதி என்றதுனால உன தெரிஞ்சுக்கொள்ளல. நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சம். நீ கொஞ்சம்னா என்னது? உனக்கு யாருமே இல்லை, ஆனா நான் இருக்கிறேன் உனக்கு. நான் ஏன் உன்னை தெரிந்து கொண்டேன்? அனாதியிலேயே கர்த்தர் பார்க்கிறாரு, அனாதியில பார்க்கிறாரு, உலக தோட்டத்துக்கு முன்னே பார்க்கிறாரு. அவர் தீர்மானிக்கிறாரு, ஐயோ கொஞ்சம் ஆயிட்டானே, அப்பா இல்ல அப்பா செத்து போயாச்சு, அம்மா இல்ல அம்மா செத்து போயாச்சு, அண்ணன் தம்பி இல்ல செத்து போயாச்சு, சொந்தக்காரன் எல்லாம் விட்டு ஓடி போயாச்சு, நடுத்தீர்ல நிக்கிற. சொந்தக்காரெல்லாம் தேன் ஒழுக பேசுறான், வாயில வெண்ணையை வச்சுக்கின்னு வழி பேசுறான், ஆனா உதவின்னு வரும்போது விட்டு ஓடி போயிடுறான். கர்த்தர் பார்க்கிறாரு, உன் மேல மனதுருகிறார், உன்னை நேசிக்கிறார். அவருடைய சர்வ வல்லமையை எடுத்து இருதயத்துல வச்சுட்டாரு. அதனால்தான் உன்னால ஓட முடியல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்க, மனுஷரை கட்டி இருக்கிற அன்பின் கயிறுகளினாலே உன்னை கட்டி வச்சிருக்கிறாரு. நீயா நினைச்சா ஓட முடியாது. ஏன்? நீ சிரித்து போனா, உனக்கு ஆறுதல் சொல்லி உன்னை தேற்றி உன்னை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லமா. அதனால நான் வந்துட்டேமா. உன் மேல இவ்வளவு அன்பு வைத்ததுக்கு காரணம் உன் துக்கம், உன் கண்ணீர், உன் வேதனை, உன் ஒடுக்குதல், உடைய சிறுமை, இதையெல்லாம் பார்த்துதான் நான் உன்கிட்ட வந்திருக்கிறேன். நான் உன்னில் அவ்வளவாய் நான் அன்பு கூறுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிங்களேன். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினாலும் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாக எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. உலகமாகிய பார்வோன் இனி உங்களை தொட முடியாது. யாக்கோபே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ தேவனுடைய ஜனமே, கர்த்தர் முதல்ல அவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னே சிநேகித்தார். இரண்டாவது, சிறுமையை பார்த்து கர்த்தர் என்னில் அன்பு கூர்ந்தார், எனக்கு எல்லாவுமாக அவர் இருக்கிறார். மூன்றாவதாக அவர் என்ன செய்கிறார் என்றால், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட், அவர் அநாதி சிநேகம், அதை மாறக்கூடாது, அவர் அன்பு மாறல. இரண்டாவது, நான் சிறுமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடந்தேன், எனக்குன்னு யாருமே இல்லை, எல்லாராலும் வெறுக்கப்பட்டு கிடந்தேன், சிறுமைப்பட்டு கிடந்தேன், நான் சிறுத்து போய் கிடந்தேன், கொஞ்சமானேன். அதனால் அதான் ஒரே வார்த்தை சொன்னது, சிறுமை. அங்கு சிறுமைப்பட்டு கிடந்த எனக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தார். மூன்றாவதாக, அவர் என்னை நேசிக்க வேண்டுமே ஆனால், என்னை அவர் முகமுகம் என்கின்ற அன்புக்குள்ள போகணும்னா, எல்லா தீமைக்கும் காரணம் பாவம். இந்த பாவத்திலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38ஆவது அதிகாரத்துல
38வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல அதுல 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ இதோ சமாதானத்துக்கு பதிலாக சமாதானத்துக்கு பதிலாக மகா வந்தது. கசப்பு வந்தது. நல்லா கவனி, என் வாழ்க்கையில சமாதானம் வரக்கூடாது ஆண்டவரே, நான் தீமை வரக்கூடாதுப்பா அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா சமாதானத்துக்கு பதிலாக எல்லாம் பயங்கரமான கசப்பு. இந்த கசப்பு என்பது மரணத்துக்கு ஈக்குவல். மரண கசப்பு. மரண கசப்பு அற்று போயிற்று அப்படின்னு சாமுவேல் புத்தகத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்டதான கசப்பு என் வாழ்க்கையில வந்துச்சு. அதுக்கு காரணம் என் பாவம். ஆனா என் கர்த்தர் என்ன செய்தார்? வாசிங்க தொடர்ந்து. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர், என் பாவங்களை எல்லாம் உமது முகத்துக்கு பின்னாக எரிந்து விட்டீர். கரங்களை தட்டி நல்ல தேவ நாமத்துக்கு மகிமை சொல்லுங்க போலாம். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டு. நல்ல கவனிங்க, என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். யாருடைய முதுகுக்கு பின்னாடி எரிந்து விட்டார்? இப்ப எல்லாம் என்ன பாருங்க பார்க்கலாம். என்கிட்ட வராரு, அவரால் வர முடியல. என்கிட்ட வராரு, வர முடியல. என்ன, இந்த மூஞ்சில பாவம் மட்டுமே ஒட்டி இருக்கிறது. என்கிட்ட வந்த என் பாவம் மட்டும்தான் அவர் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா, என்கிட்ட எனக்கு நான் சமாதானத்தை தான் விரும்புற ஆண்டவர், நன்மையை தான் விரும்புற ஆண்டவர். என் வாழ்க்கையில எல்லாமே கசப்பு தான் வருது, மனசுக்கு எல்லாம் வலியாவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறியா? எல்லாம் கையை வருத்தி, அப்பா என் பாவங்கள் எல்லாம் உங்க முதுகுக்கு பின்னாடி. யாருடைய முதுகு? யான் முதுகு அல்ல. இப்ப நம்முடைய முதுகு நம்ம திரும்பி பார்க்க முடியுமா? நம்முடைய முதுகு நம்ம பார்த்துக்கிறோமா? கண்ணாடியில வச்சு அப்படி இப்படி திரும்பி ஏதாச்சும் காயம் ஏதாச்சும் ஏற்பட்டு பார்த்தோம்னா கூட அதனுடைய முழு அந்த பிம்பம் நமக்கு தெரியாது இல்லையா? கர்த்தர் சர்வ வல்லவர். ஆனால் இங்கே எசேக்கியா ராஜா தம்முடைய ஸ்தானத்துக்கு கர்த்தரை வச்சு சொல்றார், அப்பா என்ன நீர் என் சகோதரனா இருக்கிறீர், என் பாவத்தை எல்லாம் உங்க முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப என்ன நீங்க முகமுகமா பாக்குறீங்க. கரங்களை உயர்த்தி. இந்த முகமுகம் தாங்க தேவனுடைய திட்டம். ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. ஆனால் கர்த்தர், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்ப என் பாவத்தை எல்லாம் அவருடைய முதுகுக்கு பின்னாடி எரிந்து போட்டார் அப்படின்றத நீங்க விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்பும் அற்று போகும். நீங்கள் அனுபவிக்கிற எல்லா கசப்பு எதுனா இருக்கட்டும், சரீர சுகவீனமா இருக்கட்டும், சத்துருவின் போராட்டமா இருக்கட்டும், கடன் பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை உன் மனசுக்குள்ள என்ன கசப்பு வருதோ அந்த கசப்புக்கு காரணம் உங்கள் பாவம். ஆனால் நீங்கள் தேவ சமூகத்துல போய், ஆண்டவரே என் ஆத்துமாவை நேசித்து என்னை நீர் நேசித்து இந்த மாம்சத்துல செய்த பாவத்தை எல்லாம் உங்க முதுகுக்கு பின்னாடி எரிந்து விட்டீரே. கரங்களை உயர்த்தி எல்லா கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுதாக. மூன்றாவது, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? அவர் அநாதி சிநேகத்தால் என்னை சிநேகித்தார். இரண்டாவது, நான் சிறுமைப்பட்டிருக்கும் போது என்னில் அன்பு கூர்ந்தார். மூன்றாவது சொல்லுங்க, என் பாவத்தை எல்லாம் முதுகுக்கு பின்னாடி எரிந்து என்னை முகமுகமாய் தரிசிக்கிறார். முகமுகமாய் என்னை அவர் காணும்படி செய்திருக்கிறார். எல்லா கரங்களும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? அவர் உன் நன்மையை மட்டுமே யோசிக்கிற தேவன். அவருடைய போதகத்தை, கிறிஸ்துவை அறிகிற அறிவில ஓடி வருகிற உங்களுக்கு தேவன் இப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுக்கிறார். இதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 43வது அதிகாரத்துல 25ஆம் வசனத்தை வாசிப்பார்கள். 43:25. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். உன் பாவத்தை அவர் நினைக்கல, காரணம் அவர் உன்னை நினைச்சிட்டாரு. உன் பாவத்தை நினைக்கல. அவர் உன்னை நினைப்பதுதான் அன்பு. சர்வ வல்லவர் உன்னை நினைவு கூர்ந்திருக்கிறார். அவர் உன் மேல பிரியம் வைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, உன் மீறுதல்கள் இப்போ இது எப்ப தெரியுமா இது நமக்கு நடக்கும்? ஆண்டவரே இந்த மீறுதல்லாம் நான் செஞ்சனே, இந்த அக்கிரமத்தெல்லாம் நான் செஞ்சனே அப்படின்னு நீ நினைவுல வருவ பாரு. அந்த நினைவெல்லாம் அவர் நினைக்க மாட்டார். நீ செஞ்ச ஒவ்வொரு அக்கிரமமும், அப்பனா எது இதெல்லாம் அக்கிரமம்னு உனக்கு தெரியணும்.
ஏன்னா மனுஷன் பாவத்துல விழுந்து போயிருக்கிறான். அவனுக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது. அப்போ பாவம்னா என்னன்னு படிக்கணும். பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அறிவதுதான் ஆசாரியர்கள். அதுதான் ஆரோன். நல்லா புரிஞ்சுங்க. பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை போதிப்பதுதான் ஆரோன். அவர்களுக்கு தான் இந்த மகிமையான காரியத்தை கர்த்தர் காண்பிக்க. அதுதான் பைபிள் ஸ்டடிக்கு வரணும். இப்போ எதெல்லாம் பாவம்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் இந்த பாவத்துல நான் செஞ்சிருக்கிறேனே அப்படின்னு உன் மனசுல நினைப்பேன். ஆண்டவரே நான் ஒரு பாவியா இருக்கிறேன். அப்ப நீ நினைக்கிற இந்த பாவத்தை எல்லாம் அவர் நினைக்க மாட்டாரு. நீ செஞ்ச பாவத்தை, தன் பாவங்களை மறைக்கிறவன் அதை நினைவுல கொண்டு வரணும். ஆண்டவரே இதெல்லாம் பாவம். ஏன்னா மனுஷன் விழுந்து போயிட்டு பண்ணி மாதிரி பாவத்தை செஞ்சுக்கிறான். பாவம்னா என்னன்னே தெரியல. ஊர்ல உலகத்துல எல்லாரும் செஞ்சுட்டோமா? என் மாம்சத்துக்கு பிரியமாவே செஞ்சுட்டேன். இந்த சரீரம் கர்த்தருக்கு சொந்தமானது. அதனால்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, மகிமையான வசனம். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். குலைத்து போடுறேன்னா பார்க்கவே மாட்டேன். அதை முற்றிலுமா உன் பாவத்தெல்லாம் அழிச்சிட்டேன். அப்புறம் உன் பாவங்களை நான் நினைக்கல, அதை என் முதுகுக்கு பின்னாடி எறிந்து விட்டேன். உன்னை நான் முகமுகமாய் தரிசிக்க, உன்னை முகமுகமாய் நான் பிதாவின் சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்துவேன். பிதாவை நீ முகமுகமாய் பார்ப்பாய். இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்த நேசம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். மனதுல நம்முடைய மனம் மறுரூபப்படுகிறது. நம்முடைய மனம் மறுரூபம் ஆயிருச்சுன்னா நம்முடைய சரீரம் மறுரூபம் ஆயிரும். இப்ப தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம நேசித்து, நம்முடைய ஆத்துமாவை நேசித்து, நம்முடைய பாவங்களை எல்லாம் அவருடைய முதுகுக்கு பின்னாடி எறிந்து போட்டார். முதுகுக்கு பின்னாடி எறிந்து போட்டார்னா அவர் கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும். ஏன்னா என் பாவ சும வாடத்தை தொடும். அல்லேலூயா. என் பாவ சுமை, அவர் கிருபை பூமியை பார்க்கல வானம் எவ்வளவு பெரிதா இருக்குதோ அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுராஜா மட்டும் இந்த பாவத்தெல்லாம் தூக்கி என் முதுகுக்கு பின்னாடி தூக்கி வச்சிருந்தாருன்னு வச்சுக்க, அது வானத்தை டச் பண்ணிருக்கும். என் மூஞ்சிய பாப்பறவர், என் பாவம் தான் அவர் கண்ணு முன்னாடி தெரியும். நான் உணர்ந்து சொல்லுகிறேன், இயேசுராஜா நாம மகிமைப்படுவதாக. அவ்வளவு அக்கிரமங்கள், அவ்வளவு மீறுதல்கள். ஆனா என் கர்த்தர் அவருடைய முதுகுக்கு பின்னாடி எரிந்து போட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அவ்வளவு நல்லவர், அவ்வளவா என்னில் அன்பு கூர்ந்தவர். அவருடைய அன்புக்கு இந்த உலகத்துல ஈடு இணை கிடையாது. கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? சரி, முதல்ல கடகடன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல என்னது? அவர் அநாதி சிநேகத்தால் என்னை சிநேகித்தார். அடுத்தது, நான் சிறுமைப்பட்டபடினால் என்னில் அன்பு கூர்ந்தார். மூன்றாவது, என் பாவங்களெல்லாம் அவருடைய முதுகுக்கு பின்னாடி எரிந்து விட்டார். ஆமேனா? என் ஆத்துமா சொல்லு, என் ஆத்துமாவை நேசித்து சொல்லுங்க. அதை சொல்லணும். என் ஆத்துமாவை நேசித்து என் பாவங்கள் எல்லாம் முதுகுக்கு பின்னால அவர் எரிந்து விட்டார். அடுத்தது நாலாவது காரியம், நல்லா கவனிங்க. நாலாவது காரியம் என்ன காரியம் அப்படின்னா, இந்த மனுஷங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, நீ அழிஞ்சிட போறியா அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மனுஷிக ஆவி நம்ம ஸ்டடி பண்ணும்போது மனுஷிக ஆவி எவ்வளவு பயங்கரமானதுன்னா பார்த்துக்கிறோம். ரட்சிக்கப்படாத இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அசுத்த ஆவிகள், பிசாசுடைய ஆவிகள் அவங்கள கிரியேட் பண்ணும், அவங்களை ஆப்ரேட் பண்ணும். அவங்களுக்கு தான் அந்த மூமெண்ட் எல்லாம், அவங்களுடைய மூமெண்ட் எல்லாம் பார்த்தோன்னா பிசாசுடைய அந்த சுபாவத்தை அவங்க வெளிப்படுத்துவாங்க. நல்ல கவனி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பொறாமை இருக்கும். ஐயோ வீடு கட்டானே, ஐயோ வாகனத்தெல்லாம் வாங்கிட்டானே, ஐயோ நல்ல வேலை கிடைச்சிச்சே, ஐயோ கை நிறைய சம்பாதிக்கிறானே, ஐயோ இந்த மாதிரி நகலா, இந்த மாதிரி பொறாமெல்லாம் பயங்கரமா இருக்கும். எரிச்சலின் ஆவி இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த ஆவி என்ன செய்யும்னா, நீங்க ஏற்கனவே பலவீனத்தில் இருக்கும்போது இந்த மனுஷனுடைய ஆவி உங்களை தாக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதான் சொல்ற, தமிழ் கல்ச்சர் நல்ல ஒரு விஞ்ஞான கல்ச்சர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கண் திருஷ்டி பட்டு போயிடுச்சு, நான் உங்களுக்கு சுத்தி போடுறேன், நீ என்ன சுத்தி போட்டாலும். நான் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கூரை வீடு இருக்கு இல்லையா, அந்த கூரை வீட்டில் போயிட்டு 4 வீட்டு கூரை, அந்த நாட்கள் நீ பார்த்தோன்னா அந்த மூளையில் இருக்கிற கூரைங்கள்லாம் பிச்சு நல்லா அங்கே வைக்கலாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஒழுவு காலத்துக்குன்னு. நம்மளால என்ன பண்ணோம்னா, வீடு வீடா போயிட்டு 3 வீட்டு கூரையை பிச்சு எடுத்துன்னு
அதுல முளக்கா வச்சு உப்பு வச்சு முடிய வச்சு சூனியம் பண்றது தான் அது. யாரெல்லாம் அதை பண்ணி நல்லா மனசாட்சி கை தூக்கு, தப்பு இல்ல, அறியாத கதை, யாரெல்லாம் செஞ்சுக்கிறீங்க கை தூக்கு பார்க்கலாம். ஐ சூப்பர், வெரி குட், இதெல்லாம் பண்ணிக்கிறீங்க. அது சூனியம், வேற ஒண்ணு சூனியம் பண்றது. அவனுங்க ஆவியை அவங்களே திருப்பி அடிக்கிறது. ஏய் அவங்களாம் கண்ணு வச்சுட்டாங்க, நீ அவன் வீட்டுக்கு போய் அடி போய். அதெல்லாம் பாருங்க, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. ஐயோ அவன் அவன் என்னை உத்து பார்த்தான், அப்பயே தெரியும் எனக்கு, அதான் நான் விழுந்துட்டேன். அதெல்லாம் உண்மை தெரியுமா? அதுக்கு என்ன காரணம்? அந்த மனுஷன் இருக்கிற பவர் நினைக்காதீங்க, அவனுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவி, சூனியத்தின் ஆவி, உன்னை அழிக்கணும்னு நினைக்கிற அந்த ஆவி பவரா உனக்கு விரோதமா வரும். அதுக்குதான் என்ன பண்ண, அப்பப்போ வந்து ஜெபம் பண்ணிக்கணும். நீங்க ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு ஒரு சில சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பும் போது நீங்க கொஞ்சம் அலர்ட்னஸா இருந்தீங்கன்னா ரெடி ஆயிடலாம். இந்த மனுஷிக ஆவி வந்து பயங்கர பவர். 123 சங்கீதமா, மனுஷர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பும் போது கர்த்தர் மட்டும் என் பக்கத்தில் இராவிட்டால் என்னை உயிரோடே விழுங்கியிருப்பார். மனுஷனை தான் சொல்றாரு அவர். 123 தானது, வாசி அந்த வசனத்தை. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு எப்பா மனுஷனுடைய கோபம் உன் மேல எரியும், எரிச்சலாவே இருப்பான், உன்னை அழிக்கணும்னு. அது சூனியத்தின் ஆவி. அது என்ன ஆவி? சாபத்தின் ஆவி. மனுஷன் உன் மேல எரிச்சலா இருப்பான் பாத்தியா, அது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த எரிச்சலின் ஆவி வந்து உன்னை அழிக்க வரும். கவனிக்கிறீங்களா? அந்த எரிச்சலின் ஆவி என்ன பண்ணுங்கள, அவன் எரிஞ்சு 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 போய், என்னடா இது நம்ம இவ்வளவு எரியும், அவன் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறானே, அப்ப இப்ப என்ன பண்ணலாம், இப்ப சூனியம் வைக்கலாம் அப்படின்றத சூனியத்துக்கு போவான். ஆக இந்த எரிச்சலின் ஆவிய சூனியத்தின் ஆவி தான், அது சாபத்தின் ஆவி. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அன்பு கூர்ந்து அவர்களை நேசித்து எகிப்தினுடைய அடிமை தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவரை அழைத்துக் கொண்டு வருகிறார். இந்த பாலாக் என்பவனுக்கு எரிச்சலின் ஆவி வருது, எரியறான். ஐயோ இந்த ஜனங்களை ஒண்ணுமே செய்ய முடியலையே, இந்த ஜனம் தேவனால் நேசிக்கப்பட்ட ஜனம், இந்த ஜனம் இஸ்ரவேலின் தேவனால் அன்பு கூறப்பட்ட ஜனம், தேவன் ஒரு முறை சொல்லியதில் மறுபடியும் போய் திருத்துகிறவர் அல்லவே, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்லவே, மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்லவே, இந்த ஜனங்களை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு பார்த்தா பிலேயாம் என்கின்ற ஒரு சூனியக்காரன், குறி சொல்றவன், அவன் சபிக்கிறவன், நீ நாசமா போக, உனக்கு வாந்தி பேதி வர, உனக்கு கொரோனா வர, நீ போற நீ திரும்பாம போயிடு. இப்படியெல்லாம் சிலதுங்கெல்லாம் பார்த்தனா வாயை திறந்தாவே பச்சை பச்சையா பேசுவாங்க, அசிங்கமா கொடூரமெல்லாம் பேசுவாங்க. ஐயோ அவன் நல்லா இருப்பானா வேண்டுவாங்க. அது அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும் போது சில பேருக்கு பயங்கரமா திகில்லாம் வந்துடும். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி சூனியம் பண்ணாலும், சூனியம்னா கோபப்பட்டாலும், எரிச்சலோடு உங்களை பார்த்தாலும், உங்களில் அன்பு கூர்ந்த ஆண்டவர், உங்களை நேசிக்கிற ஆண்டவர், அவன் எப்படி எப்படியெல்லாம் நீ அழிஞ்சணும்னு சபித்தானோ, நல்லா கேட்டுங்க, எப்படி எப்படியெல்லாம் நீ அழிஞ்சிடணும்னு அவன் எண்ணம் கொண்டானோ, அவன் எண்ணங்களில் அப்படிப்பட்ட எரிச்சலும் கோபமும் வந்துச்சோ, அந்த சாபத்தை பர்டிகுலரா அவன் பண்ற அந்த சாபத்தையே ஆசீர்வாதமா மாத்துவாராம். நல்ல கரங்களை தட்டிய மகிமை சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, நீ கர்த்தரில் அன்பு கூர்ந்தனா உன் சத்துரு என்னென்னலாம் சபிக்கிறானோ, சபிடா சபிடா வைக்கடா சபிடா, அது அப்படியே ஆசீர்வாதமா உன் தலை மேல வந்து உன் கழுத்துல அது வந்து அவ்வளவு பெரிய மகிமையின் ஆசீர்வாதமான கர்த்தரை மாற செய்கிற ஒரு பயங்கரமான ஆசீர்வாதம் இது. ஆமெனா? அவர் உன்னில் அன்பு கூர்ந்தபடியினால் எந்த மனுஷனும் உனக்கு விரோதமாக, இந்த மாசம் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவ, நீ அவனை குற்றவாளி ஆகிட்டு வந்துருவ. நீ குற்றம் மேல சுமராது, குற்றம் மேல சுமராது, நீ குற்றப்படுத்துவ. அதுதான் தேவனால் அன்பு கூறப்பட்ட ஜனங்கள். இந்த பிலேயாம் வந்து இவன் கூலிக்கு சபிக்கிறதுக்கு வந்துட்டான், சூனிய வைக்கிறதுக்கு வந்துட்டான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சூனிய வைக்கிறது. ஏய்
நான் இயேசு ராஜா கண்மணிக்குள்ள இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? அவருடைய நினைவுல, அவருடைய ஜீவனில இருக்கிறேன். நினைவு தான் ஜீவன். இயேசு ராஜாவுடைய நினைவுல நான் இருக்கிறேன். அவருடைய ஜீவன், அவருடைய உயிர்ல கலந்திருக்கிறையா? சர்வ அவருடைய உயிர்ல கலந்திருக்கிறையா? நல்லா கவனிங்க. இது எத்தனாவது குறிப்பு? 4வது குறிப்பு. கவனிங்க. சத்துருவினுடைய கர்த்தர் என் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் சத்துருவினுடைய சாபத்தை என்னை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். உபாகமத்தின் புத்தகம் 23வது அதிகாரத்துல, உபாகமம் 23வது அதிகாரம், அங்க 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியா, நல்லா கவனிங்க, உன்னை சபிக்கும்படியாய் மெசபத்தோமியாவின் ஊராகிய பேத்தோரிலிருந்து பேயோரின் குமாரன் பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்தது நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். கரங்களை தட்டி நல்லா நீ அழியணும் நினைச்ச கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக உன்னை உயர 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 பண்ணாரு. எத்தனை பேருடைய கண்கள் இதை பார்த்துக்குது? கையை ஊத்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுல ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அவன் ஜெபம் பண்றதுக்கு போறானா, நான் ஒரு பயங்கர ஸ்பெஷல் பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, பயங்கர வரம் பெற்ற பாஸ்டர். மெசபத்தோமியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆபிரகாமுடைய ஊர் என்ன ஊரு? மெசபத்தோமியாவில் ஊர் என்கிற கல்தேரு பட்டணத்திலிருந்து ஆபிரகாமை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்தார். எப்பவுமே பிசாசு ஒரு வேலை பண்றான்டான்னா அவன் சும்மா காரணம் இல்லாமலாம் பண்ண மாட்டான். அவனுக்கு ஒரு திருட்டு புத்தி. அவன் என்ன செய்யறான்? அதே மாதிரி மெசபத்தோமியா ஊர்ல இருந்தே ஒருத்தனை அழைச்சின்னு வந்து இவங்க இந்த ஜனங்களை சபிச்சோம்னா, சில பேர் நல்லா கவனி, உபதேசத்தை கேட்கிற உபதேசம் இருக்கிற ஜனத்தை தொட கூட முடியும், நினைச்சு கூட பார்க்க முடியும். அவன் நினைச்சானாவே அழிஞ்சிருவான். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உபதேசம் அவ்வளவு சக்தி, அவ்வளவு பலன். உன்னை நினைச்சானாவே அவன் அழிஞ்சான். இந்த பிழையாம அவன் எப்பேற்பட்ட வல்லமை உள்ளவனோடு இருக்கட்டும், இந்த பிழையாம் கூலிக்கு வேலை செய்யறவன். நல்லா கவனி, நல்லா கவனிங்க. இப்ப சாதாரணமான மனுஷன் மந்திர சூனியெல்லாம் கிறிஸ்தவனுக்கு பலிக்காது இல்லையா? ஆமெனா? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, சில சூனியம் பண்ற பாஸ்டர்லாம் இருக்கிறானுங்க. நம்ம ஆட்களுக்கு இதெல்லாம் பார்த்து பயம். ஐயோ அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணா நந்துருமே, அந்த பாஸ்டர் கிட்ட இவங்க போனாங்களே, ஒன்றும் நடக்காது, ஒன்றும் அசையாது. அவன் என்னென்னலாம் சொல்லி சபிச்சானோ அதே சாபத்தை, அந்த சாபத்தை பர்டிகுலரா அந்த சாபத்தை அப்படியே ஆசீர்வாதமாக மாற பண்றாங்க. கிறிஸ்துவின் அன்பு, தேவனின் அன்பு. உங்களை என்னென்னலாம் சொல்றணும், நீ சிக்காயின்னும், நீ வியாதிப்பட்டுன்னும் அப்படின்னு நினைப்பான். கர்த்தர் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார். நீ கடன்பட்டுன்னு நினைப்பான். நீ கடங்காரன் ஆகி உன் வீட்டுக்கு முன்னாடி வந்து கடன் கொடுத்தவெல்லாம் உன்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைப்பான். எல்லாரும் உன் வீட்டுக்கு முன்னாடி கியூல நிற்பான் உங்ககிட்ட கடன் வாங்குறதுக்கு. ஆமெனா? இதாங்க கிறிஸ்துவின் அன்பு. உபதேசத்தில் அன்பு கூறுறது. நீ வீடு கட்டக்கூடாதுன்னு நினைப்பேன், அவன் வீடு ஏறக்கூடாதே, நீ என்ன பண்ண, மாடி மேல மாடி கட்டி போயினே இருப்ப. ஆமெனா? அவன் என்னென்னலாம் சபிக்கிறானோ அதெல்லாம் அவன் கண்ணுக்கு முன்னாடியே அந்த ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஏன்னா நீ தேவனால் அன்பு கூறப்பட்ட ஜனம். இதனால ஃபுல்லா பார்க்க டைம் இல்லை. தேவனால் அன்பு கூறப்பட்ட ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற ஜனமே, நீ பாக்கியவான், நீ பாக்கியமுள்ள ஜனம். கர்த்தர் சொல்றாரு, நான் இந்த பிலேயாமுக்கு செவி கொடுக்கல. பிலேயாம் யாருன்றீங்க? பிலேயாம் யாருங்க? அவன் பேயோர்ல இருக்கும்போது, மெசபத்தோமியால இருக்கும்போது யார் அவன்? ஏசப்பாவுடைய ஊழியக்காரங்க அவன். இந்த பாலாக்கு ஆட்கள் அனுப்புறான், மினிஸ்டர்ல அனுப்புறான், கணம் புரிந்துல அனுப்புறான். மினிஸ்டர்ல அனுப்பி நீ போய் பிலேயாம கூட்டணுமா அப்படின்னு அனுப்பும்போது கர்த்தர் பேசுறாரு பிலேயாம் கிட்ட, பிலேயாம் உங்ககிட்ட வந்துக்கிறது யாரா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அளவுக்கு ஸ்நேகம். அவனை நேசித்தார் ஆண்டவர்.
ஆனால் அவன் கூலிக்காக மாரடிக்கிறவன், காணிக்கைக்காக ஓடி போய் ஜனங்களை சபிக்கிறவன். நல்லா கவனி, நம்முடைய தேவன் சபிக்கிறவர் அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்போ இந்த பிழையாமுக்கு நான் செவி கொடுக்கல. அவன் என்னென்னலாம் சாபத்தை கூறினானோ அந்த சாபமெல்லாம் இடையில கிறிஸ்து இருக்கிறார். அவர் என் பாவத்தில, பாவம் உனக்குள்ள இருக்குமேயானால் அந்த சாபம் அப்படியே வந்து உனக்கு தாக்கும். சில வேளைகளில் கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் சூனியம் எல்லாம், மந்திர சூனியம் எல்லாம் பலிக்குது தெரியுமா? இவங்களுக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, பைபிள் வாசிக்க மாட்டாங்க. ஊழியக்காரன் பேசுகிற உபதேசத்தை தியானிக்க மாட்டாங்க. உபதேசம் மட்டும்தாங்க உங்களை மீட்கும். அது வந்து அவங்கள தாக்கிடும். நல்லா கவனிங்க. அப்போ அவங்க சபையில் இருக்கும்போது உங்களுக்காக இங்க கர்த்தருடைய நாமத்துல உங்க பேரை சொல்லி ஸ்தோத்திரிக்கும் போது அதெல்லாம் ஒரு சேதமும் வராமல் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். அதுலயும் விசேஷமாய் நீங்க உபதேசத்துக்குள்ள நீங்க வரும்போது எல்லா சாபத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிறார். ஏனென்றால் எந்த ஒரு சத்துருவையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தையும் வல்லமையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உன்னை நேசிக்கிறபடியினாலே உன் சத்துருக்களுடைய சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிறார். கர்த்தர் உன்னில் அன்பு வைத்து அவர் உன் சத்துருவின் சாபத்தையே ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிறார். முதல்ல என்ன பார்த்தோம்? அநாதி சிநேகத்தால் என்னை சிநேகித்தார். இரண்டாவது, நான் சிறுமைப்பட்டபடியினால் என்னில் அன்பு கூர்ந்தார். மூன்றாவது, என் பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின் அவருடைய முதுகுக்கு பின்னாடி எறிந்துவிட்டு என்னை முகமுகமாய் காண்கிறார். நாலாவது, கர்த்தர் என்மேல் அன்பு கூர்ந்தபடியால் என் சத்துருவின் சாபத்தை எனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணிட்டார். ஐந்தாவது காரியமாக ஏசாயா புத்தகம் 43வது அதிகாரம், ஏசாயா புத்தகம் 43வது அதிகாரத்துல அங்கே கர்த்தர் அங்கே சொல்றாரு பாருங்க. அதுல 4ஆம் வசனத்தை வாசியை பார்க்கலாம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக ஜனங்களையும் மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என் பார்வைக்கு அருமை. எல்லாருடைய பார்வையில நீ வந்து தூக்கி எறியப்பட்டு ஒரு தகுதி இல்லாதவர்களாக, தூஷணமாக எல்லாரும் உன்னை பார்க்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை எப்பொழுதுமே அருமையாய், அருமை என்றால் நீதான் எனக்கு என் சம்பத்து, நீதான் எனக்கு விலையேற பெற்றவன், நீதான் எனக்கு என் ஜீவன், என் உயிரே நீதான். அதான் அருமை, அதான் அருமை. அருமை என்றால் நீ எனக்கு உயிரிலே கலந்தவன், நீ என் உயிரிலே கலந்தவர், அதனால் உனக்கு கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கனம் பெறுவாய், எல்லாராலும் புகழப்படுவாய், எல்லார் கண்களுக்கு முன்னாடி கனமாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நான் உன்னை நேசித்தபடியினால், நான் உன்னை சிநேகித்தபடினால், நல்ல கவனிய, கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறபடியினால் உங்களை கனம் பெறச் செய்வார். அவருடைய பார்வைக்கு நீங்கள் அருமையானவர்கள் இருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை கனம் பெறச் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுத்த 5 காரியங்கள் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் இந்த மகிமையான காரியத்தை செய்கிறார். நல்லா கவனிக்கணும். தேவன் எதில் வந்து அவர் விரும்புகிறார் என்றால், என் அன்பை நீ புரிந்து கொண்டது உண்மை என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ளுவேன்? என் கர்த்தருடைய போதகம், அவருடைய பாதத்தில் விழுந்து, அவருடைய போதகம். கர்த்தர் இந்த பூமியிலே அவர் ஊழியம் செய்த நாட்களிலே எத்தனையோ குடும்பங்கள் அவருக்கு பின்னாடி வந்தாங்க. ஆனால் மார்த்தாள், மரியாள், லாசருவின் குடும்பம் மாத்திரம் கர்த்தருடைய அந்த போதகத்தின் மேல அவ்வளவு நேசமா இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை அன்பு கூர்ந்தார், அந்த குடும்பமும் அவர்களை அன்பு கூர்ந்தது. கர்த்தர் அந்த குடும்பத்தை அதிகமாய் நேசித்தார், சிநேகித்தார். லாசருவை அதிகமாய் சிநேகித்தார். இந்த சிநேகம்னா என்ன? சகலமும் நன்மையே, நீ நல்லா இருக்கணும், அது வெளிப்படையா தெரியும். அன்பு எல்லாருக்கும் வெளிப்படும். நல்லா கவனிங்க, அன்பை மறைக்க முடியாது, அன்பு எல்லாருக்குமே வெளிப்படும். ஏன்? என் அன்புக்குரியவர்கள், நான் நேசிக்கிறவர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அது பாடுபட்டு கொண்டே இருக்கும். எல்லாருக்குமே தெரியுது கர்த்தர் இந்த பெத்தானியாவில், அதாவது ஒலிவ மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய எருசலேம்ல ஒலிவ மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பெத்தானியாவில் இருக்கக்கூடிய சீமோன், குஷ்டரோகியா இருந்த சீமோனுடைய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் மார்த்தாள், மரியாள், லாசரு, இவர்கள் கர்த்தருடைய அன்பை புரிந்து கொண்டார்கள். அதுல மரியாள் விசேஷமானவள். அவர் பாதத்திலே விழுந்து
அவள் பாதத்திலே விழுந்தவள். அவள் ஒரு பரிசுத்தவான். அவள் ஒரு பரிசுத்தவான். அவள் தேவனுடைய கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொண்டவள். அவர் தமது ஜனத்தை நேசிக்கிறார். அவர் அன்பு கூறுகிறார். அவர் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். அவர் என்னை மீட்டுக் கொண்டார் என்பதை அறிந்து கொண்டவளாய் கர்த்தருடைய கரத்தை, அவருடைய பாதத்தில் விழுந்தவள், அவருடைய போதகத்தை, அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையினுடைய அந்த உன்னதத்தை மேல தாகமுடையவளாய் அவர் பாதத்தில் விழுந்து கேட்கிறவள். அதனால ஆண்டவர் எருசலேமுக்கு, யூதேயாவுக்கு வருவதா, கலிலேயாவில் தான் அவர் நாசரேத் இருக்கிறது. அவர் எருசலேமுக்கு வரும்போதெல்லாம் பெத்தானியாவிலே போய் தங்குவது அவருக்கு வழக்கம். என்ன அன்பு தானே குடும்பம். ஒரு பயங்கர ஆச்சரியம். ஆண்டவரே, அவர் வாழ்ந்த நாட்களில் ஒரு குடும்பம் கூட அவருக்கு நேசிக்கவில்லையா? மார்த்தாள் மரியாளுடைய குடும்பம் தான் நேசிக்கிறதா? லாசரு மரித்து போனார். இயேசு ராஜா யூதேயாவிலே பக்கத்துல அங்க யோர்தானுக்கு அக்கறையிலே அவர் தங்கியிருந்தார். லாசரு செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனால் கர்த்தர் இந்த லாசருவிலே மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி 4 நாளா ஆகிற வரைக்கும் அவர் காத்திருந்தார். கர்த்தர் வரும்போது அந்த வீட்டுக்கு ஒரு கோட் வேர்டு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு கோடு வேர்டு இருந்துச்சு. போதகர் வந்திருக்கிறார். போதகர். அவ்வளவு பெரிய ஒரு அன்பு இல்லை. போதகர் வந்திருக்கிறார். அவர் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையெல்லாம் பிதாவின் வார்த்தைகள், பிதா அருளின வார்த்தைகள். அவர் சுயமாய் ஒன்றும் சொல்லவில்லை. அவர் வாயிலிருந்து வசனம், அந்த சத்தியம் நம்முடைய இருதயத்துக்குள்ள ஜீவ தண்ணீராய் புறப்பட்டு ஓடுகிறது அல்லவா? மார்த்தாள் போய் மரியாளிடத்துல சொல்லுவாள், போதகர் வந்திருக்கு. போதகர் அப்படின்னா தெரியும், அது என் கர்த்தர், அவர் என்னில் அன்பு கூர்ந்தவர். போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஒரு பயங்கரம் இல்ல? போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். ஏன் இந்த மரியாள் எப்பொழுதுமே எப்ப கர்த்தர் வந்தாலும் அவருடைய பாதத்தில் விழுந்து, அவருடைய பாதத்தில் விழுந்து, பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து, நான் ஒன்றுமில்லை அப்பா, நான் ஒன்றுமில்லை, உம்முடைய பாதம், உம்முடைய பாதத்துல அவள் கண்ணீரால் அந்த பாதத்தை நனைத்து, அந்த களங்கமில்லாத நல்ல தைலத்தினால் அவருடைய பாதத்தை நினைத்து, அந்த 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 தைலத்தை விலையேற பெற்ற 300 பணம் மதிக்கக்கூடிய அந்த விலையேற பெற்ற தைலத்தை அவர் சமூகத்தில் உடைத்து அந்த வீடு முழுக்க நறுமணமாய் செய்து, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியின் பாதம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று எதிர்க்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி மரத்திலே தூக்கப்பட வேண்டிய பாதம், இந்த பாதம் தான், இந்த போதகத்தை, இதுதான் போதகம், இதுதான் போதகம். கிறிஸ்து எனக்காக மரத்திலே தூக்கப்பட வேண்டும். கிறிஸ்து வரும்போதெல்லாம் இந்த அன்பை சொல்லிக்கொண்டே இருப்பார். மரியாள் இதை கேட்டுக்கொண்டே இருப்பாள். மார்த்தாள் இந்த போதகத்தை கேட்டுக்கொண்டே இருப்பாள். மார்த்தாளுக்கு என்ன ஒரு விசேஷம்னா, வரவருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். நல்லா கவனிக்கணும். மார்த்தாளுடைய அந்த எண்ணம் நல்லது. ஆனால் அதை செயல்படுத்தும் போது அதை டிப்ரெஷன்ல வெளிப்படுத்துவது ரொம்ப தீயது. இயேசுராஜாவுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவது. வசந்த வாசியை பார்க்கலாம். இவர் வரும்போதெல்லாம் அங்க போய் தங்குவார். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல, லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல 38 வாசியை பார்க்கலாம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்பதுதான் அன்பு. ஏனென்றால் வீட்டில் தான் அன்பு பிறக்கும். அன்பை உணர்ந்து கொண்டால், தேவனின் கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கொண்டால், அவள் ஒரு பரிசுத்தவாட்டி, அவள் தேவனுடைய பாதத்திலே விழுந்து தொழுகிற அடிமை, அவருடைய உபதேசத்தை கேட்கிறவள். இது மார்த்தாளுக்குள்ள ஒரு வளர்ச்சி இல்லை, ஆனால் மரியாளுக்குள்ள இந்த வளர்ச்சி இருந்தது. என்னால் ஏற்றுக்கொண்டது கிறிஸ்துவின் அன்பை தன் வீட்டிலே தன் வீடு தாங்க கத்தரிப்பார். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, 3 பேர் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. இல்லை வீட்டில் ஒருத்தர் சர்ச்சுக்கு வருவாங்க, மீதி பேர் வரமாட்டாங்க. இல்லை வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, ஒருத்தர் வரமாட்டாங்க. இது கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்த வீடு அல்ல.
குடும்ப ஜெபத்துல எல்லாருமே உட்கார்ந்து ஜெபிக்கணும். சில பேர் வீட்டுல ஜெபிப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. இந்த வீடு என்பது தான் அன்பு. குடும்ப ஜெபம் மிக அவசியமான ஒன்று. அது அன்பை புரிந்து கொண்டு, என் வீட்டுல என் கிறிஸ்து இருக்கிறார், என் கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறது, இந்த அன்புதான் வீடு. அவர் வீட்டில ஏற்றுக்கொண்டால், இந்த மார்த்தாள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டால் என்பது மகிமை. வாசிக்கலாம். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்திற்கு, உபாகமம் 33:3 வாசித்தோம், அவள் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே விழுந்து, அந்த பாதத்திலே விழுந்து என்பது என் தேவனாலே எல்லாம் கூடும், என்னிடத்தில் ஒன்றுமில்லை, அந்த பாதத்திலே விழுந்து அவருடைய போதகத்தை, அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்ட அவர் போதிக்கிற அந்த போதகம், அது பிதாவை குறித்தும் கிறிஸ்துவின் அன்பை குறித்தும், பிதாவின் அன்பை குறித்தும் கிறிஸ்துவின் அன்பை குறித்தும் பேசுகிற அந்த வார்த்தை, அது மரியாளுடைய இருதயத்துக்கு அவ்வளவு மனமகிழ்ச்சி. அப்ப வரும்போதெல்லாம் ஆத்துமாவுக்கு போஜனமும் சரீரத்துக்கு போஜனமும் அந்த வீட்டுல பூரணமா கிடைக்கும். ஆத்துமாவுக்கு போஜனம் அவர் போதிக்கிற போதனை, சரீரத்துக்கு போஜனம் அது மார்த்தாளுடைய அந்த ஒரு ஆர்வம். ஆனால் மார்த்தாள் அன்னைக்கு என்னமோ ஒரு பெரிய டென்ஷன் ஆயிட்டாங்க, ஒரு வேலை பலு. இப்போ ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக நம்முடைய சபையில இப்போ நம்ம வார வாரம் நம்ம ஐக்கிய விருந்து செய்கிறோம். சகோதரர்கள் ஐக்கிய விருந்து செய்றாங்க. நல்லா கவனிங்க. அதற்கு அவர்கள் பாதத்துல விழுந்திருக்கிறார்கள், கர்த்தருடைய பாதத்துல விழுந்திருக்கிறார்கள். விழுந்தவங்களால மட்டும்தான் இந்த போதகத்துக்காக இந்த போஜனம், கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அவங்க எத்தனையோ சிரமத்துக்கு மத்தியில அந்த போஜனத்தை ஆயத்தம் பண்ணுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை, இதுக்கெல்லாம் பிரதிபலன் கிறிஸ்துவின் அன்புல இருக்கிறது. இதெல்லாம் கர்த்தர் உள்ளத்துல, அந்த உள்ளத்துல ஏவி. நல்ல கவனிங்க. இது வழக்கமா நடந்த சம்பவம் அல்ல. இது மார்த்தாள் போயிட்டு, ஆண்டவரே மரியாள் என்னை விட்டு வந்து விட்டது, உனக்கு கவலை இல்லையா என்று கேட்டது அன்னைக்கு ஒரு நாள் கேட்டாங்க. ஏன்னா மார்த்தாளுக்குள்ள கொஞ்சம் பலவீன சோர்வினால் இருந்திருக்கிறது. அது கர்த்தர் பார்த்திருக்கிறார். அது ஒரு நாள் சொல்லணும்னு நினைச்சிருப்பாரு. இப்போ சான்ஸ் கிடைச்சிருச்சு. நல்லா கவனிக்கணும். உபதேசத்துக்காக போஜனம் கண்டிப்பா ஆயத்தப்படுத்தணும். வீட்டு கூட்டத்தெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ரூத்தம்மா சொல்லிச்சு, இதப்பா இதெல்லாம் வீட்டு கூட்டம்லாம் நிறைய பேர் வைக்கிறது இல்லை. ஆனால் வீட்டு கூட்டம்லாம் வச்சா எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 ரூபாவது செலவாயிடுது. பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நல்லா கவனிங்க. நீங்க பணம் என்பதை நீங்க பார்க்குற, அது உங்களுடைய பலவீனம். அதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் போதகம் என்பதுல, என் வீட்டு கூட்டம் என்பதுல ஒரு பெரிய மகிமை இருக்கிறது. அதுல வீட்டில் இருக்கிற அந்த உபதேசத்துக்காக, அந்த போதகத்துக்காக போஜனத்தை ஆயத்தப்படுத்தி வைத்து அதையெல்லாம் சரி செய்வதால் அது ஒரு உன்னத ஜீவியம். அது அன்பை புரிந்து கொண்ட கிறிஸ்துவின் அன்பை, தேவ அன்பில பூர்ணப்பட்ட அனுபவம். அதுக்கான கட்டாயப்படுத்தல, நல்லா புரிந்து கொள்ள நாங்கள் வீட்டில் பேசுறத சொல்றோம். ஏன்னா இந்த இடத்துல மார்த்தாள் என்ன, கண்டிப்பா இதை கர்த்தர் வேண்டாம் அப்படின்னு சொல்லல, ஆனா எது முக்கியம்னு பேசினாரு. போஜனத்துக்காக, அதாவது போதகத்துக்காக போஜனம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். போதகத்துக்காக போஜனம், அது கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இந்த கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இப்ப நான் எப்படி ஆண்டவரே என்ன போதகம் வரணும், ஆண்டவரே என்ன போதகத்தை நான் பேசின, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல போராடி ஆண்டவர்கிட்ட கேட்டு கொண்டு வரணும். அதே போல சகோதரர்களும் சகோதரிகளும் அந்த போஜனத்தை தியாகத்தோட, என்ன தூக்கத்தை விட்டு என்ன சனிக்கிழமை வரைக்கும் வேலை செய்யறாங்க, அதுக்கு மத்தியிலையும் அந்த தூக்கத்தை எல்லாம் அந்த டைம்ல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நல்லா கொஞ்சம் ஃப்ரீயா. இப்போ நான் வேலை செய்கிறேன், இப்போ கொஞ்சம் வேலைகளை செய்கிறதுனால உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வலி. தூங்கி எழுந்தால் கொஞ்சம் உடம்பு ஃப்ரீயாக இருக்கும், ஆனால் தூங்குறதுக்கே டைம் இல்லை. அந்த உடம்பு வலியோட, உடம்பு சோர்வோட செய்கிற கஷ்டமெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியுது. அன்பாய் சொல்லுகிறேன், நான் அதை உற்சாகப்படுத்தும்படியே சொல்லுகிறேன். சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு, அதுவும் சாதாரண ஒரு ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு ஏசி ரூமில் உட்காந்து வர வேலை அல்ல. எல்லாருமே படுற கஷ்டங்கள்லாம் அவ்வளவு கஷ்டம். அந்த கஷ்டத்துக்கு மத்தியில அந்த தூக்கத்தை தியாகம் பண்ணி 5 மணிக்கு 5:30 மணிக்கு அந்த மாதிரி நேரத்துல தியாகத்தோட அந்த போஜனத்தை ஆயத்தப்படுத்துவது என்பது கிறிஸ்துவின் அன்பினுடைய உச்சம். சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. என்ன
அந்த மாம்சத்தின்படியா, ஏன்னா தூக்கத்தை விட முடியாது இல்லையா? மாம்சத்துல விழுந்து போனவங்களை தூக்கத்துல எழுப்பவே முடியாது, எழுப்பவும் கூடாது. எழுப்புனா அவங்களுடைய ஆக்ரோஷம் வெளிப்பட்டுரும். அது ஒரு ஜென்ம சுபாவம். அதெல்லாம் ஜெயிக்கணும். கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள் தூக்கத்தை ஜெயிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ சகோதரர்கள் சாப்பாடு தான் முக்கியம், அப்படி அல்ல. போதகத்துக்காக இந்த போஜனம் ஆயத்தப்படுத்துகிறார்கள். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. ஆனால் அன்னைக்கு ஏற்கனவே வழக்கம் போல இருக்கக்கூடிய அந்த மார்த்தாளுக்குள்ள சோர்வின் ஆவி அன்னைக்கு கர்த்தரை கிளியர் பண்றார். என்ன கிளியர் பண்றார்? வாசிக்க தொடர்ந்து. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். ஆண்டவரே, எனக்கு தனியே, இப்ப உதாரணத்துக்கு ஏசப்பா நாமத்துக்கு மகிமையா இப்ப நான் இருக்கிறேன் இல்லையா? ஏசப்பா நாமத்துக்கு மகிமையா சொல்லுகிறேன். இப்ப எனக்கு கொஞ்சம் இப்ப ஓவர்லோடு. நேற்று வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டிங் பிரச்சனை ரொம்ப பிரச்சனையாக சொல்லிட்டு நேற்று சென்னைக்கு போயிட்டு நைட்டு வரத்துக்கு மணி 9:30 ஆயிடுச்சு. எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தண்ணி தேவையோ இல்லை ஒரு டீயோ இல்லை ஒரு ஏதோ ஒரு காரியங்கள், இதெல்லாம் எனக்கு ஃப்ரீயாக இருந்துச்சுனாக்கா எனக்கு என்னுடைய சிந்தனைகள்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா டெப்த்தாக போயிடுது. எல்லா காரியத்தையும் இப்போ நானே செய்து கொஞ்சம் எனக்கு லோட் தான், எனக்கு லோடு. அதை தான் இங்கே கர்த்தர் சொல்றாரு. இப்போ என்ன பிரச்சனைனா, அதுக்கு என்ன தேவைன்னா, போதகத்தின் மேல ஒரு தாகம் ஏற்பட்டுருச்சுன்னா ஊழியக்காரருக்காக ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. இப்ப நீங்க அதுக்கு நிறைய வளர்ச்சி தேவை. இப்ப ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக எனக்கு ஒரு சில அசௌகரியங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, நான் இன்னும் கொஞ்சம் ஒரு சில நாட்கள் ஆக வேண்டும். எனக்கு இப்போ 17 வருஷம் அனுபவம் இல்லையா? அப்ப இன்னும் கர்த்தருக்கு அதுக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ அந்த பிஎஸ் சிஸ்டர்லாம் பார்க்கறதுக்கு அதுக்குன்னு ஒரு ஆண்டவர் ஏவி கர்த்தரே செய்வார். அதெல்லாம் ஆயத்தப்படி எனக்கு ஃப்ரீயா இருந்துச்சுன்னு பிரச்சனை இல்லை. இப்போ உட்கார்ற வரைக்கும் கூட அதுலயே நோண்டின்னு இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ். தேவையானது ஒன்றே, இது மைண்ட்ல இருந்துச்சுன்னா ஊழியக்காரனை அந்த போதகத்துக்காக அவங்க செய்யற வேலைகள்லாம் வேற மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி வேணும் அப்படின்னு நான் கேட்க தேவையில்லை, எனக்கு டீ வேணும்னு நான் கேட்க தேவையில்லை, எனக்கு இதை செய்யுங்கன்னு கேட்க தேவை. ஏன்னா அது இப்போ நீங்கள் பெரிய ஊழியங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி பாஸ்டருங்க அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு தேவை போதகம், அந்த போதகத்துக்காக அந்த ஊழியர்களை தயார் செய்வாங்க. நான் சொல்றது புரியுதா இல்லை? இப்போ மேக்சிமம் எல்லா வேலையும் நானே செய்து கொள்ளுவேன். அது கொஞ்சம் எனக்கு பலுக்கா லோடு தான், அது கொஞ்சம் இறக்கி வைக்கிறது கொஞ்சம் நாள் ஆகும்னு தான் நான் கற்றுக்கு ஸ்தோத்திரம். அதுதான் இங்க கர்த்தர் சொல்ற, தேவையானது ஒன்றே, போதகம். அந்த ஒன்றே என்ற அந்த ஒரு தரிசனம் இருந்தா மட்டும்தான் ஊழியக்காரனை தயார் செய்து, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், அது பெரிய அபிஷேகம். அதுக்கு அபிஷேகம் தேவை. அதுதான் இந்த மார்த்தாள், அதான் இந்த மரியாள். தேவையானது ஒன்றே. தொடர்ந்து வாசி. இயேசு அவளுக்கு பிரதிதரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களுக்கு கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கரங்கள் திரைமன் சொல்லாமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. அன்னைக்கு இருந்த குடும்பத்திலே, அன்னைக்கு இருந்த இயேசுராஜா ஊழியம் செய்த நாட்களில் இருந்த குடும்பங்களில ஒரே குடும்பம் மாத்திரமே வேதம் சொல்லுகிறது, போதகம், அவருடைய பாதம், உபதேசத்தின் மேல அந்த ஒரு ஈர்ப்பு, உபதேசத்தின் மேல ஈர்ப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னைக்குமே போஜனம் மேல வந்துடக்கூடாது, சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது, சாப்பாடு செய்யணும், இந்த சாப்பாட்டை முக்கியத்துவப்படுத்திடக்கூடாது. அதுதான் என்ன பிரச்சனைனா, இப்போ வெளியில போடும்போது மற்ற பிரியாணிலாம் செய்யும் போது இல்லை நான்வெஜ் செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா உபதேசத்தை சுத்தமாக மறந்துடுவாங்க. அப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா, அப்படி அந்த மாதிரி சூழ்நிலையில நான்வெஜ் எல்லாம் கொடுக்கக்கூடாது. உபதேசத்துக்காகத்தான் இந்த போஜனம். இப்போ உபதேசத்தின் மேல எந்த அளவுக்கு தாகம் இருக்கிறது, யாருக்கு கிறிஸ்துவின் அன்பு இருதயத்தில் இருக்கிறது, அவங்க தான் உபதேசத்தை என்ன செய்வாங்கன்னா அந்த தாகத்தோடு கூட அதை ஒழுங்கு செய்வாங்க. நீங்க யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். அதுல 11:5 வாசிங்க பார்க்கலாம். நான் அங்கே இராததினால் நீங்கள் இல்லம்மா, 11:5. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பாயிருந்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அவர் சொல்றாரு,
இன்னைக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்லி கர்த்தர் சொல்றாரு, அவர் உங்க மேல அன்பா இருக்கிறார். அந்த அன்புக்கான அடையாளம் தான் நீங்க கேட்கிற அந்த போதகம், அந்த உபதேசம். சபைக்கு கீழ்ப்படியும்படியா உங்க பிள்ளைங்களை பாஸ்டர் கொடுக்கிற அந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படி. சபைக்கென்று ஒரு உபதேசம் இருக்கிறது. இந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து அடிப்படையாய் நம்ம உடுத்துற வஸ்திரம் அது போதகம், நம்ம சபையுடைய ஆராதனை டைம் அது போதகம். ஒவ்வொன்றத்துக்கும் நீங்க பயந்து அன்பாயிருந்தா மட்டும்தான் இதெல்லாம் கீழ்ப்படிய முடியும். அவர் மார்த்தாரிடத்திலும் அவருடைய சகோதரி மரியாளிடத்திலும் லாசருவினிடத்திலும் அவர் அன்பாயிருந்தார். இந்த லாசரு தான் நீர் சிநேகிக்கிற. அதுல வசந்த வாசிக்க பார்க்கலாம். 3ஆம் வசனம். சரி, 1 வாசி. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவளுடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான். நீர் சிநேகிக்கிற எப்படி சொன்னாங்க? லாசரு அல்ல, சிநேகம். ஆண்டவரே, நீர் அன்பு கூறுகிறவன். நான் நினைக்கிறேன் கர்த்தர் இந்த லாசருவுக்கு ஏதோ ஒன்று செய்து கொண்டே இருந்திருக்கிறார். லாசருவின் மேல தண்ணி அக்கறை வச்சு, லாசருவின் மேல தன் கண்களை பதிய வைத்து லாசருவுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்தே இருந்திருக்கிறார். இது அந்த குடும்பம் மட்டும் அல்ல, அந்த ஊரே பார்த்திருக்கிறது. நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், என் கர்த்தருடைய நேசத்தை இந்த ஊர் அறிந்திருக்கிறது. என் கர்த்தரை நேசிக்கிற என் குடும்பம் அறிந்திருக்க வேண்டும். அன்பான தேவஜனமே, இந்த லாசரு கர்த்தருடைய சிநேகத்தை, கர்த்தருடைய அன்பை புரிந்து கொண்டவனாய், கர்த்தருடைய கரத்திலே அடங்கியிருக்கிற ஒரு பரிசுத்தவனாய், கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து தொழுது கொள்ளுகிற அடிமையாய், கர்த்தருடைய போதகத்தை கேட்கிற ஒரு சிநேகிதனாய், ஒரு சகோதரனாய் இந்த லாசரு இருந்திருக்கிறதை இங்கே வசனம் நமக்கு காண்பிக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த லாசருவும் கர்த்தரை சிநேகித்திருக்கிறான், வியாதிப்பட்டிருக்கிறான். இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். கர்த்தர் பார்த்தாரு, ஆமா ஆமா வெயிட்டு, இந்த வியாதி இவன் மரணத்துக்கு ஏதோன வியாதி அல்ல, இவனில் தேவன் மகிமைப்படும்படியான வியாதி அது. உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை. என் வாழ்க்கையில தீமைன்னு ஒண்ணுமே இல்லைங்க. இதுதாங்க தேவ அன்பினுடைய உச்சம். கர்த்தர் சொல்லார் பாருங்க, இந்த மரணம் வாசியை தொடர்ந்து அதை இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால மகிமைப்படு, தேவனும் மகிமைப்படுவார், தேவ குமாரனும் மகிமைப்படுவார். உன் வாழ்க்கையில வியாதி நன்மையாங்க இல்ல? வியாதி நன்மையா? அது உன் பார்வைக்கு தான் தீமை. ஆனால் தேவனால் அன்பு கூறப்பட்டிருக்கிற உனக்கு தேவனுடைய பார்வையில சகலமும் நன்மையே. ஆமென் சொல்லுங்க. இந்த வியாதி மரணத்துக்கு அல்ல, தேவ மகிமைக்கும் குமாரனுடைய மகிமைக்கும். அதுதான் போதகம். தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய அன்பின் உறவு தான் போதகம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதே மாதிரி இந்த 4 நாள் ஆயிட்ட பிற்பாடு தம்முடைய சீஷர்கள்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? 11ஆம் வசனத்தை வாசிக்கும். நேரம் இல்ல, வேகமா வாசி. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு. அப்போ இந்த லாசரு இயேசு ராஜாவையும் இயேசு ராஜாவோடு கூட இருந்த 12 பேரையும் சிநேகித்திருக்கிறார். என்ன சிநேகித்திருப்பார்? வரும்போதெல்லாம் நல்ல சாப்பாடு கொடுத்து அந்த போதகத்தை உட்கார்ந்து கேட்டிருப்பார். அப்பா இயேசு ராஜா, நீங்க பேசுங்க. குமாரனுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பின் உறவு தான் போதகம். அப்ப சீஷர்களுக்கு என்ன கோடு வேர்டு வருது பாருங்களேன். நம்மை சிநேகிக்கிற நம்முடைய சிநேகிதனாகிய இந்த லாசரு மரித்து போனான், எழுந்து போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டி கொண்டு வரார்கள். அவங்க வந்ததுமே என்ன பண்ணாங்க? ஆண்டவரே, மார்த்தாள் பார்த்துட்டு ஓடி வந்து இயேசுராஜா கிட்ட வந்து பாதத்தெல்லாம் பாதத்துல விழுகிற அனுபவம் இந்த மார்த்தாளுக்குள்ள இல்ல. அவள் தேவ அன்பில பூரணப்படல. ஆனால் அன்பை ஜஸ்ட் உணர்ந்திருக்கிறாள், ஆனால் பூரணப்படல, பாதத்துல விழல. அவள் தூரத்துல வந்து இயேசு வருகிறார் என்று 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தால். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவர் இயேசுவிட்ட வந்தா
பாதத்துல வேலை. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பாதத்துல விழுவது என்பது தான் மகிமை. அதுதான் குமாரனின் அபிஷேகம். நான் ஒன்றுமில்லை, ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் என் தேவனுடையவைகளே என்பதுதான் இந்த பாதத்தில் விழுவது. என் தேவனால எல்லாம் கூடும். அப்ப கர்த்தர் வெயிட் பண்ணி அன்புல தாங்க கர்த்தர் கிரியை செய்வார். ஆனால் மரியாள் என்ன செய்கிறாள்? நீ போய் மரியாள் அழைத்து கொண்டு வா என்று சொன்னபோது அவள் ஓடி வந்து என்ன சொல்றாள்? 28 வசனத்தை வாசிக்கலாம். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். கரங்களை தட்டி நல்ல இயேசு ராஜாவுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தி, மரியாளே மரியாளே மரியாளே, நீ கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகிக்கிறார். அவர் என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், என்னை சிருஷ்டித்திருக்கிறார், என்னை உருவாக்கி இருக்கிறார், என்னை அனாதி சிநேகத்தால் என்னை சிநேகித்திருக்கிறார். சிறுமைப்பட்ட என் மேல அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். என்னுடைய பாவத்தை எல்லாம் அவருடைய முதுகுக்கு பின்னாடி எரிந்து விட்டார். தம்முடைய சத்துருடைய சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றிருக்கிறார். என்னை கனம் பெற செய்கிறவர் என்பதை அறிந்தவளாய் அவருடைய போதகத்தை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பாயே. போதகர் போதகர், அன்பின் ஆண்டவர், அன்பே உருவாயிருக்கிற மகிமையின் கர்த்தர், போதகர் வந்திருக்கிறார். உனக்குள்ள இவருடைய அன்பு இருக்கிறதே மரியாள், அவர் அங்கே நிற்கிறாரு. ஏங்க மரியாளுடைய வீட்டுக்குள்ள மார்த்தாளுடைய வீட்டுக்குள்ள வரல? மார்த்தாளுக்குள்ள அன்பில்லை, போதகத்தை கேட்கிற அனுபவம் இல்லை. பாஸ்டர் வந்தாக்கா எப்ப பார்த்தாலும் பிரச்சனை 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 பிரச்சனை. ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? இன்னைக்கு ஏதாவது வசனத்திலிருந்து வெளிச்சத்தை கொடுக்க மாட்டாரா? அதுதான் மரியாள். மார்த்தாள் எப்ப பார்த்தாலும் சண்டை. இத பாருங்க, ஆண்டவரே இவன் சரியில்லை, ஆண்டவரே நான் மட்டும் வேலை செய்யறேன், சாமான் தேய்க்கிறேன், சாமான் தேய்ச்சி போட்டு, அப்புறம் படுக்கையெல்லாம் எடுத்து போட்டு, துணியை துவைச்சு போட்டு, வீட்டை பெருக்கி கூட்டி அப்படியே வச்சு அளக்குறது. அப்படியே சிலதுங்கெல்லாம் எப்படி சொல்றது, தரித்திரம் போச்சுங்க. அதெல்லாம் தரித்திரம், அது தரித்திரமாவே இருக்கும். அன்புக்குரியவர்களுக்காக வேலையை செய்ய மாட்டாங்க. சில பேர் வேலை செய்வாங்க, மார்த்தாளா போல சொல்லிக்கினே இருப்பாங்க. சில தரித்திரங்கள் எழுந்துக்கவே நல்லா பொழுது வெடிஞ்சு 10 மணிக்கு எழுந்துக்கிற தரித்திரம்லாம் இருக்குது இல்லையா? ஆனால் போதகத்தை கேட்கிறவர்கள் காலையில் எழுந்து போய் அவர் சத்தத்தை கேட்பதற்காக காத்திருப்பார்கள். ஆனால் மரியாள் மார்த்தாள் போய் கூப்பிடுற வரைக்கும் கர்த்தரை அசைவே இல்லை. அன்பு இல்லை. அன்புல எல்லாம் அசைக்கலாம். போதகர் உன்னை அழைக்கிறாருமா, அப்ப மரியாளை போய் வர சொல்லு போ. மரியாள் போனவள் நேரா ஓடி வந்து வாசிக்க தொடர்ந்து, அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமா எழுந்து அவரிடத்தில் வந்தால், இயேசு என்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலேயே இருந்தார். இன்னும் ஏசப்பா வீட்டுக்குள்ளேயே வரல. அன்பு இல்லை, போதகத்தை கேட்கிற அனுபவம் இல்லை. எல்லாமே இயேசுராஜா, எனக்கு உரிய எல்லாமே இயேசுராஜா கொடுத்தது என்று கையை தூக்குகிற அனுபவம் இல்லை. பெருமை, நான் பெருமை, அதை ஏசப்பா உள்ள வரல. இதுதான் மார்த்தாளுடைய அனுபவம். மார்த்தாளுக்குள்ள அன்பு இருந்துச்சு, ஆனால் அன்பில் அந்த உணர்வு இல்லை, அன்பின் உணர்வு இல்லை. ஆனால் மரியாள் ஓடி போய் அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையினிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, அதாங்க உபாகமம் 33:3 அவர்கள் அவர் பாதத்தில் விழுந்து ஒரு போதகத்தை கேட்கிற அனுபவம் இந்த மரியாளுக்குள்ள. எல்லாமே என் கர்த்தருடைய கிருபை. அதான் ஒரு பாதத்துல விழுந்து, எல்லாமே என் கர்த்தருடைய கிருபை, என் கிருபை, என் கிருபை. அந்த பாதத்துல விழுந்து, நான் சம்பாதிச்சேன் அது உங்களை அழிச்சிரும். ஒரு பாதத்துல விழுந்து என்பது என் தேவனாலே எல்லாம் கூடும். அப்போ கர்த்தர் அங்கே உள்ளே வருகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டது லாசரு செத்து போனதுக்காகவா அல்லது மரியாள் அழுததுக்காகவா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இயேசு கிறிஸ்து இங்க அழுதது, இயேசு கண்ணீர் விட்டது மரியாள் அழுததுக்காக. மரியாள் இப்போது ஏன் அழுகிறாள்?
என் சகோதரன், அந்த என் என்ற சுயம் அங்கே வேலை செஞ்சிருச்சு மரியாளுக்குள்ள. நல்லா கவனிக்கணும். அந்த என் என்ற சுயம், இவள் போதகத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாலே அந்த போதகத்தினுடைய உச்சம் என்ன? கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பு என்ன? அவருடைய பரிசுத்தவான்கள், அவருடைய கரம். அவருடைய கரம் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு பலத்த கரம், ஓங்கிய புயமாக ஜெயங்கொண்டு அவர் சிலுவையில மரிக்க வேண்டும் என்கின்ற உபதேசத்தை கேட்டவள் தான் இந்த மரியாள். அவருடைய பாதம் மரத்தில் தூக்கி ஆணி அடிக்கப்பட வேண்டும் என்கின்ற உபதேசத்தை கேட்டவள் தான் இந்த மரியாள். நான் ஒன்றும் இல்லை, எல்லாமே என் தேவ சித்தம் என்று உபதேசத்தை கேட்டவள் தான் மரியாள். ஆனால் இப்போது மரியாள் ஸ்லைட் ஆகி தனக்காக அழுகிறார். யார் சகோதர ஆண்டவரே, யாருகிட்ட அழுறோமா? எல்லாமே உங்க சித்தம் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை ஆண்டவரே என்று உணர்ந்த இந்த மரியாள் அழுததும் இயேசுராஜா. அதுலதான் இங்க ஆவியிலே கலங்கி, அங்க வசனம் நல்லா பரிசுத்த ஆவி இங்க எழுதி வைத்திருக்கிறார். ஆவியிலே கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார். ஏன்? என் அன்பு கொஞ்சம் அப்படி இயேசுராஜா இன்னைக்கும் அவர் உன்னை பார்த்து கண்ணீர் வடிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் அன்பு நீ பூர்ணப்படலையே. என் அன்பு நீ பூர்ணப்பட்டிருந்தனா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குமா? மார்த்தால் கண்ணீர் விடுறாமா, அது எனக்கு பிரச்சனை இல்லை. மாத்தா என்கிட்ட அழுதாமா, அது எனக்கு பிரச்சனை இல்லை. அவ ஆரம்பத்துல இருந்தே அன்பை உணர்ந்தல். அன்பு இருந்துச்சு, சர்ச்சுக்கு வருவா, ஆனா உணர்வு கிடையாதுமா. ஆனால் மரியாளே, நீ உணர்வோடு என்னில் அன்பு கூர்ந்தாயே, ஆனால் இன்றைக்கு நீ உனக்காக அழுகிறியே. இது என் கர்த்தருடைய தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்கான மரணம் என்று ஏன் உனக்கு தெரியாம போச்சு? என் கர்த்தர் வந்துட்டாருன்னா அந்த மரணம் எல்லாம் எழுப்பப்படும், உயிர்ப்பிக்கப்படும் என்கின்ற அந்த சத்தியம், இந்த அன்பு ஏன் மரியாள் உனக்குள்ள இல்லாம போச்சு? அதுதான் தான் கர்த்தர் இங்கே கண்ணீர் விட்டார். அந்த ஊரார் என்ன சொல்றாங்க பாருங்களேன். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். இவர் எவ்வளவாய். அப்போ அந்த ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. இப்ப இயேசுராஜா இந்த லாசருவை சிநேகித்தார் என்பது எப்படி இந்த ஊரார் தெரிஞ்சிருக்கும்? இப்ப இயேசுராஜா கையில நிறைய காணிக்கை இருந்துச்சு. யூதாஸ் காரியத்தை ட்ரெஷர், அவர் காணிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருந்தான் யூதாஸ். நான் நினைக்கிறேன் இயேசுராஜா அவங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஏதோ வாங்கிட்டு போயிருப்பாரோ. லாசருக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு வாங்கி போய் எப்படி சரி எவ்வளவாய் சிநேகித்தார்னா எப்படி தெரிஞ்சிருக்கும் அந்த ஊராருக்கு? இன்னைக்கு நான் சொல்றேங்க, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சகல விதமான சரக்களையும் அது இயேசு ராஜா உங்களுக்கு கொடுத்த அன்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பான தேவ ஜனமே, இந்த அன்புதான் கிறிஸ்தவம். இந்த அன்பு நமக்குள் இருக்கிற வரைக்கும் நமக்கு விரோதமா ஒரு காரியம் நடக்காதுங்க. அதை புரிந்து கொள்ளுங்க. அந்த ஊராருக்கே தெரியுது இவர்களை எவ்வளவாய் சிநேகித்தார், இந்த லாசருவை எவ்வளவாய் சிநேகித்தார். அப்ப கிறிஸ்துவின் அன்பு வெளிப்பட்டிருக்கிறது. என் மனசுக்குள்ள அன்பு இருக்கு, மனசுக்குள்ள இருந்ததெல்லாம் போதும், வெளிப்படுத்துங்க, அன்பை வெளிப்படுத்துங்க. அன்புதான் கிறிஸ்தவம். ஆக இயேசு ராஜா இன்றைக்கும் நம்மை சிநேகிக்கிறார். இந்த ஊரார் எல்லாம் நம்மை பார்க்கட்டும் இந்த சிநேகத்தை. நான் சொல்லி முடிக்கிறேன். அழும்போது, அம்மா மார்த்தாலே எங்கம்மா வச்சிருக்கிறீங்க லாசருவை? இந்த கல்லர்ல வச்சுக்கிறோம் ஆண்டவரே. சரி கல்லரை ஓபன் பண்ணுங்கம்மா. ஐயோ ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு நாருமே. ஏன்னா 3 நாள் வரைக்கும் இவங்க போடுற சுகந்த வர்க்கம் எல்லாம் வேலை செய்யும். 4வது நாள் அழுக ஆரம்பிக்கும், அந்த ஸ்மெல் எல்லாம் போக ஆரம்பிக்கும். அதனால தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா 4 நாள் ஆயிடுச்சு. யூதர்களுடைய முறைமை என்னன்னா உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்ல கந்த வர்க்கம் எல்லாம் போட்டு சீலையினால சுத்தி தான் சரீரத்தை அடக்கம் பண்ணுவாங்க. இது யூதர்களுடைய வழக்கம். லாசருவை இங்க வச்சு 4 நாள் ஆயிடுச்சு. இப்ப 4வது நாள் ஆயிடுச்சு. அந்த 3 நாள்னா பரவாயில்ல, நாராது. அது வரைக்கும் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தாங்கும். ஆனா இப்ப 4 நாள் ஆயிடுச்சு நாருமே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லிவிட்டு, என் தேவனே 4 நாளா நான் இங்க இல்லை, 4 நாள் கழிச்சு இப்ப வந்திருக்கிறேன். இப்ப நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை இந்த ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாய் இப்போது நான் ஜெபிக்கிறேன், அதற்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அங்கே ஜெபத்தை எடுத்து விட்டு திறக்கப்பட்ட அந்த கல்லறையிலே அங்க கர்த்தர் சொல்றாரு, லாசருவே நீ வெளியே வா என்று உரத்த சத்தமாய் சொன்னபோது, வாசி 43, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான்.
அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசுவை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். நல்ல கரங்களை தட்டி எல்லா தேவ நாமத்துக்கு மகிமையாக. மரித்து போன உங்களுடைய எல்லா விதமான சந்தோஷங்களும் உயிர்ப்பிக்கப்படும். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. இதுதான் தேவனாகி இயேசு ராஜா உங்க மேல வைத்திருக்கிற அன்பு. உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே, ஆமென் சொல்லலாமா? எல்லா தேவ நாமத்துக்கு மகிமையாகவே நடக்குது என்று அறிந்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தபடியா மறுநாளே மரியாள் என்ன செய்யறாங்கன்னா, 300 பணம் பெறுமதியான அந்த நலத தைலத்தை உடைத்து அவரை அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாய் அந்த தைலத்தை அவர் பாதத்துல பூசி தன் தலைமயிரினால் ஒரு பாதத்தை, இங்க பாதம் ஏன் உபாகமம் 33:3 அங்கே செய்து அங்கே மறுபடியுமாய் தன்னுடைய அன்பை மரியாள் புதுப்பித்து கொண்டாள். இந்த போதகத்தினுடைய நோக்கமே 7ஆம் நாள், அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள்ல கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்பது தான் போதகத்தினுடைய உச்ச மகிமை. அதைதான் இங்கே இந்த மரியாள் இந்த காரியத்தை செய்த போது யூதாஸ் காரியத்தை சொல்றான், முறுமுறுக்கிறான், ஐயோ 300 பணம் போயிருச்சே. ஆனால் மரியாளுடைய இருதயத்தினுடைய அன்பு அங்கே மறுபடியும் அந்த அன்பை புதுப்பித்து கொண்டால், அதை உடைத்து அதை வெளிப்படுத்தி என்னை அடக்கம் பண்ணப்படும் நாளுக்கு என்று வைத்திருந்தால் என்ற உபதேசத்தை, அந்த டாக்டரினை, கிறிஸ்து எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்கின்ற டாக்டரின் அன்பை இந்த மரியாள் வெளிப்படுத்தி முடித்தாள். அதை தொடர்ந்து வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம் வாசித்து முடிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 1 வேகமா வாசிக்க பார்க்கலாம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்திருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற, இந்த மார்த்தாள் எப்பவுமே பணிவிடை, அல்லேலூயா. இந்த மரியாள் எப்பொழுதுமே போதகம் 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 போதகம். போதகத்துக்காக போஜனம், போதகத்துக்காக மரியாள், போஜனத்துக்காக மார்த்தாள். ஆனால் அது எழுத்தின்படியே நடந்துச்சு. ஆனால் ஆவியின்படியே போஜனத்துக்காக, அதாவது வந்து போதகத்துக்காக போஜனத்தை ஆயத்தம் செய்யுங்கள். அதுதான் பலமுறை சொல்லிட்டேன். நீங்க வந்து 5000 ரூபாய் கொடுத்து ஒரு போஜனத்தை நீங்க ஆயத்தப்படுத்துறீங்கன்னா அதுதான் இரட்டிப்பான கணம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால இதுல பிராக்டிஸ், நான் சொல்றதெல்லாம் போதகம். அது மாம்சத்தின்படி கடைபிடிக்காதீங்க. அது பரிசுத்த ஆவியானவரே உங்களை பலப்படுத்துவார். அதுதான் தேவையானது ஒன்று என்று கர்த்தர் சொன்னார். தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற கலங்கமில்லாத நலகம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதத்தை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. உபாகமம் 33:3 படியான அன்பின் வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடு. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல், அந்த ஸ்மெல்ல வச்ச கண்டுபிடிச்சுட்டான் இது எவ்வளவு விலை போகும்னு. எவ்வளவு பெரிய ஆளு பாருங்க, எவ்வளவு பெரிய பணம் மைண்டு பாருங்க அவனுக்கு. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும், அவன் திருடன் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். இயேசு ராஜாவுக்கு கொடுத்த காணிக்கையெல்லாம் அவன் தான் சுமந்து கொண்டிருந்தான். யாரு? யூதாஸ் காரியத்து. ஆண்டவரை கேட்காமலே அந்த காசு பணத்தெல்லாம் எடுத்து என்னென்னமோ கையாள செய்திருக்கிறான் போல் இருக்குதான் அவன், இல்லையா? அதான் அவன் திருடன் சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அப்பொழுது இயேசு இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்போதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். என்னை அடக்கம் பண்ணும் நாள் என்பதை தான் இந்த மரியாள் அவருடைய பாதத்துல இந்த நலத தைலத்தை பூசி தன் தலைமையினால் அந்த பாதங்களை துடைத்து அவர் அடக்கம் பண்ணப்படும் நாள், கிறிஸ்து எனக்காக அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்கின்ற அந்த போதகம், கிறிஸ்து இயேசுவினு கூட அடக்கம் பண்ணப்பட்ட அந்த அனுபவத்துல தான் மணவாட்டி பூரணப்படுகிறாள். அதுதான் போவாசுடைய போர்வையால் என்னை மூடும். யூதர்கள் அடக்கம் பண்ணுகிற முறை உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் போர்வையாலே சுத்தி மூடுவார்கள். கிறிஸ்து இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட அனுபவம் என்பதுதான் இந்த மரியாள். அவள் போதகத்திலே அவள் தேறினவள். காரணம், அவள் கிறிஸ்துவின் அன்பிலே பூர்ணப்பட்டவள். அதான் அவள் கர்த்தர் என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காகவே இதை வைத்திருந்து
அவருடைய வாழ்க்கையே, அந்த 300 பணம் என்பது அவருடைய வாழ்க்கையின் பணம். அவருடைய வாழ்க்கையே கர்த்தருக்கு அர்ப்பணித்ததுதான் மரியாளுடைய அன்பின் உச்சமா இருக்கிறது. அதே போல் நாமும் கிறிஸ்துவின் மேல் அன்பு கூர்ந்து அவருக்காக யாவையும் செய்வோமாக. அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நம்ம எல்லாரும் முழங்கால் நின்று அன்புள்ள ஆண்டவரை நாம் எல்லாரும் ஆராதிக்கலாம்.